Good evening. Assalamu alaikum. Good evening. Assalamu alaikum. Sir, good evening, sir. Good evening. Good evening, sir. Assalamu alaikum. Now, good evening. Start பண்ணுவோமா? ஓகே. கடைசியாக முடிச்சதுலேருந்து இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். இன்றைக்கு அடுத்த மொழியில் போடுவேன் நான் இப்போ. ஓகே, இதை முடிச்சுட்டு அடுத்த மொழியில் போவோம். சரிதானே? இந்த மொழி கிடைச்சிட்டா? இல்ல சார். இன்னும் போடலையா? மொழியில் அனுப்பலையா உங்களுக்கு? பிடிஎஃப் எதுவுமே வரல சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே 1 minute. நான் நினைச்சேன் நான் அனுப்பி உங்களுக்கு முதல் கிளாஸுக்கு முதலே அனுப்பிட்டேன். இந்த மற்ற மொழியிலும் இன்றைக்கு போடுவேன். இன்றைக்கு அடுத்த கிளாஸுக்கெல்லாம் மற்ற மொழியில் போட்டுருவேன். ஏன்னா நான் சொன்னேன் நான் இதில். ஓகே, இப்போ நான் சொல்லி விடுறேன் அவங்கள்ட்ட சொல்றேன் நான் போட சொல்லி. ஓகே சரியா? ஓகே சார். குரூப்ல என்ன ஷேர் பண்ணப்படாம இருந்து பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ண கோல் எடுக்கலாம். அவங்க இப்போ போடுவாங்க. ஓகே ஓகே சார். முடிவில் உங்களுக்கு வேறு மறந்து இதை நினைக்க பார்த்துருக்காங்க. அப்புறம் போடுவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பௌதீக அளவீடு உள அளவீடு சம்பந்தமாக பார்த்தோம். ஒரு படித்ததுகளை ரீகேப் ஒன்று செய்யலாம். நான் ஒரு ஆள் ஒரு ரீகேப் ஒன்று செஞ்சுட்டு மீட்டுட்டு போனாங்க. எல்லாமே சொல்லுங்க, என்னென்ன படிச்சீங்க? சொல்லுங்க. கல்வி அளவீடு ஸ்டார்ட் பண்ணோம் சார். கல்வி அளவீடும் மதிப்பீடும். அப்ப கல்வி அளவீடுனா என்னன்னு பார்த்தோம். கல்வி கருமங்களுடன் தொடர்பான பண்புகளை அளத்தல் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் கணிப்பீடு, சோதனை, மதிப்பீடு இதுகளை பத்தி பார்த்துட்டு பௌதீக அளவீடையும் உள அளவீடையும் டிஃபரெண்ட் பார்த்தோம் சார், வேறுபாடு. இப்போ இருக்கா அந்த பௌதீக அளவீடு என்னன்னு பார்த்தோம். உள அளவீடுங்கிறது சிக்கலானது, உள்ளத்தோட தொடர்புடையது, அது வேறுபாடுடையது, அதுக்கு தனி பூஜ்ஜியம் ஒன்று இருக்காது. இதனால இது சம இடைவெளியில கொண்டிருக்காது. கல்வி அளவீடும் உள அளவீடு தான் என்பதை பார்த்தோம். இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகிறோம். அடுத்த முக்கியமான விடயம், இதை நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இதில் நிறைய கேள்விகள் போடுவேன் நான். என்னென்றால் அளவுகோல்கள் அல்லது அளவீட்டு அளவிடைகள் சொல்லுவாங்க.
அளவுகோல்கள்னு சொல்லுவாங்க. அளவிட்டு அளவுகோல்கள். அதாவது நாங்க அளவீடு செய்கின்ற அளவீடுகளினுடைய பிரதான 4 வகைகள் இருக்கிறது. அது சம்பந்தமா யாருக்காவது ஐடியா இருந்தா சொல்லலாமே. காலேஜில் இருக்கிற ஆக்கள் ஃபஹ்மிதா இருக்கிறீங்க, சொல்லலாம். ஃபஹ்மிதா, மற்றது யாரு, மனோஜ்குமார், ஸ்ருதி இன்றைக்கு வந்திருக்கிறா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இல்லை, ஸ்ருதி இருக்கிறா. மற்றது யாரு, ஹஸ்னா, அமீரா இல்லை, அமீரா பிஜிடி, ஸ்ருதி தான் இருக்கிறா. அந்த இவங்களோட மனோஜ்குமார், திமோதி ஆக்கள் இல்லை, திமோதி இல்லை, இவர் தியோகன் அவங்கள காணல. சொல்லுங்க ஸ்ருதி, சொல்லுங்க. அளவீட்டு அளவுடைகள் அல்லது அளவுகோல்கள். ஃபஹ்மிதா, ஸ்ருதி 2 பேரும். அந்த 4மா சார்? பெயர் அளவிடை அதான் சார். எஸ், அதை பத்தி வெரி குட். சொல்லுங்க. பெயர் அளவிடை, வரிசை இந்த தரவரிசை அளவிடை, ஆயிடை அளவிடை, விகித அளவிடைன்னு சொல்லி. ஓகே, வெரி குட். இப்போ நாம 4 அளவுடைகளை பத்தி ஸ்ருதி சொன்னா, அந்த 4 அளவுடைகளையும் பற்றி விரிவா பார்க்க போறோம். பெயர் அளவுடை, பெயர் அளவு திட்டம், வரிசை அளவுடை, தர வரிசை அளவு திட்டம், ஆயுடை அளவுடை, ஆயுடை அளவு திட்டம், விகித அளவுடை அல்லது விகித அளவு திட்டம். பேர் அளவுடைன்னா ஏதாவது ஐடியா இருக்குது அவங்களுக்கு? பேர் அளவுடை பற்றி நீங்க தெரிஞ்சாக்கள் கதைக்கலாம். சொல்லுங்க. பேர் அளவுடைந்தா அதாவது இந்த 4மே எண் பெருமானங்களோட கூடின அளவு திட்டம். விளங்கினதா? ஓ சார், அந்த எண் பெருமானத்தை குறிக்கிறதுக்கு சொல்லுவாங்க சார். இப்ப நாங்க இப்ப நம்ம சொல்ல அந்த ஏதாவது ஒரு இலக்கத்தை குறிப்பிடுறதுக்காக சார், இந்த வங்கி கணக்கிலக்கம், தொலைபேசி, அந்த அப்படிதான் சார் நாங்க படிச்ச ஞாபகம் இருக்கு. எஸ், வெரி குட். ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. படிச்சிருக்கீங்க. விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன் இத பெயர் அளவுடை? ஓகே, இப்ப நான் சொல்றேன் பெயர் அளவுடை. இந்த வெறும் பல்வேறு வகைகள் அல்லது வகுப்புகளை வகை குறிக்கும் எண்கள். வகைகள் அது வகுப்புகளை. இங்குள்ள எண்கள் பொருட்களை சுட்டிக்காட்டி நிற்கும் பெயர்களாக அல்லது குறியீடுகளாக தொழிற்படுவனவே அன்றி தமக்கிடையே வேறு எந்த தொடர்புகளையும் கொண்டிருக்க மாட்டாது. வெவ்வேறு கூட்டங்களை பெயர் சுட்டியிடுவதற்கு இந்த அளவீடு பயன்படுத்தப்படும் ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. நான் ஒன்று கேட்கிறேன், உங்களோட வீட்டு இலக்கத்தை சொல்லுங்க. ஒரு ஆள் வீட்டு இலக்கத்தை சொல்லுங்க. ஆனால திலகாந்தி, ஹஸ்னா, அமீரா, யாராவது உங்களோட வீட்டு இலக்கத்தை சொல்லலாம். 607 கீழ் உண்டு. 607 கீழ் உண்டு. உங்களோட பக்கத்து வீட்டு இலக்கம் என்ன மாதிரி? 607. 607 கீழ் உண்டு, 607. இது ரெண்டையும் எப்பயாவது ஜிஎஸ் கூட்டி கழித்து பெருக்கி ஏதாவது செய்திருப்பாரா? இல்ல. அந்த இலக்கங்களுக்கு இடையில ஏதாவது வச்சு என்ன மாச்சும் ஒரு கணித அளவீடுகள் செய்து ஒரு கணிப்பீடு செய்திருப்பாங்களா யாராவது இலங்கையில? இல்ல. இல்ல. ஏன்? என்னத்துக்கு 607 ஒன்று தந்திருக்கலாம்? அடையாளம் காண்றது. அடையாளம் காண்றதுக்கு மாத்திரமே தவிர ஒரு ஐடென்டிட்டி உங்களோட வீட்டை இனம் காண்பதற்காக மாத்திரம் வழங்கப்பட்டதை தவிர அதுல எந்த விதமான கல்குலேஷனும் நடக்காது, கணித்தல்கள் நடக்காது, தொடர்புகள் இருக்காது. ஒரு சீரியல் நம்பர்ல வீட்டு இலக்கம் கொடுக்கப்படும். பாப்போம் வீட்டு இலக்கத்துல பொதாரிவை யோசிச்சு பார்ப்போம். கொழும்புல ஸ்ட்ரீட்ல ஏதாவது ரோட்ல பயணிக்கிற போது இந்த வீட்டு இலக்க ஒழுங்கு எவ்வாறு இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு பயணிக்கிற இருபுறமும் ரோட் இருக்கிறது. ஏதாவது ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், பிரின்ஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு கலாம்பில் இருக்கு. அப்படித்தானே? கேசர் ஸ்ட்ரீட் கலாம்பில் மூணாவது பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரீட்ல 2 பக்கமும் இருக்கிற தொடர்புகள் எப்படி இருக்கும்? யாருக்காவது ஐடியா இருக்குதா? உங்களோட வீட்டுகளில் தொடர்பு எது பார்த்துருக்கீங்களா? உங்களோட வீடு இருக்கிற அமைவிடத்துல இருபுறம் இருக்கிற வீட்டு இலக்கங்கள தொடர்புகள் கேட்ட கேள்வி விளங்கி சில இடங்கள்ல சார் நம்பர் கொடுக்க கொள்ள
வலது பக்கம் முதல் நம்பர்னா அதுக்கு ஆப்போசிட் சைடுல அடுத்த நம்பர், அது திரும்ப ஆப்போசிட் சைடுல இன்னொரு நம்பர், அப்படியே ஒரு ஒழுங்கு கேக்குது. ஓகே, கொஞ்சம் பிடிச்சிட்டீங்க. ஓகே, சிம்பிளா சொல்ல போனா ஒட் நம்பர், இது ஈவன் நம்பர். ரோட்ல வலதுபுறம் ஒற்றை எண்கள் போனால் இடதுபுறம் இரட்டை எண்கள் போகும். இது சில இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி பின்பற்றப்படுவதில்லை. களம்புல அழகா போய் பாருங்க, பிரின்ஸ் ஸ்ட்ரீட் அல்லது கேசர் ஸ்ட்ரீட் எதுவா இருந்தாலும் போய் பாருங்க. ஒரு பக்கம் போகக்குள்ள ஒட் நம்பர் ஒற்றை எண்ணில் அதிகரிச்சு போகும், மற்ற பக்கம் இரட்டை எண்ணில் அதிகரிச்சு போகும். நீங்க சொன்ன மாதிரி ஓகே, சொன்னது சரி, கிளியரா? எனவே இது ஒரு வசதி கருதி கொடுக்கப்படுகின்ற நம்பரை தவிர எந்த விதமான பேரளவில் இருக்குமே தவிர எந்த விதமான விஷயமும் இல்லை. இதுக்கு அளவு ரீதியான பெருமானம் ஒன்று இருக்காது. டெலிஃபோன் நம்பரை யாராவது கூட்டுவாங்களா, கழிப்பாங்களா? இல்லை, வசதி கருதி கொடுத்துருக்கோம். ஐடென்டி கார்டு நம்பர்ல ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நாங்க சாதாரண ஒரு பேரளவுடையாக கருத முடியாது. யாருக்காவது தெரியுமா ஏன் அப்படி பயன்படுத்த முடியாது என்று? பிறந்த ஆண்டும் அதுல சம்பந்தப்பட்டது. ஒன்று பிறந்த ஆண்டு, மற்றது பிறந்த மாதம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பின்னுக்கு இருக்கிற 3 டிஜிட். பழைய ஐடென்டி கார்டில் இப்போ 65 65ஆம் ஆண்டு, பின்னுக்கு வர 3 இலக்கமும் நாட்கள், திகதி கணிக்கலாம், மாதம் திகதியை. இன்னொரு இலக்கம் டிஸ்ட்ரிக்டை குறிக்கும், இன்னொன்று மாகாணத்தை குறிக்கும். ஸோ இட் இஸ் சம்திங் டிஃபரண்ட் ஃப்ரம் த நாமினல் ஸ்கேல். பேரளவுடையோட கொஞ்சம் வித்தியாசம். ஓகே, விளங்கி கொண்டீங்களா? அதனால தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பேரளவுடைக்குள்ள கொண்டு வராம இருக்கிறது பெட்டர். ஓகே, விளங்கிட்டா? ஓ சார். அதே நேரம் ஓட்ட போட்டி பங்கு பத்திரங்களுக்கு வழங்கப்படுற எண்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? உங்களோட ஸ்கூல்ல இருந்து 4 பேர் அனுப்ப போறீங்க, அவங்களுக்கு 125 126 127 அல்லது 134 சம்திங் ஏதோ நம்பர் கொடுத்துருக்குறாங்க, தொடர்பு இருக்குதா? தொடர்பு இருக்கா? இல்ல. இல்ல. வீட்டு இலக்கங்களுக்கு தொடர். வங்கி கணக்கு இலக்கங்கள் எப்படி கொடுக்குறாங்க? தொடர்பு இல்லை, ஆனா அந்த முன் நம்பர்கள் சில நேரம் அந்த வங்கிக்குரிய கோடா இருக்கும், அவ்வளவுதான். அதை கூட்டுறையும் இல்லை, கணக்கிறையும் இல்லை. அதுவும் ஒரு பேர் தான், பேரளவுலாம் இருக்கும். பட் அதுல எந்த கணித்தல்களும் இல்லை. மோட்டார் வண்டிகள் எண்களும் தொடராக கொடுக்கப்படுமே தவிர அது பெரிய ஒரு இலக்கங்களாக செய்யப்படுவதில்லை. பரீட்சை சுட்டங்கள் சீரியலாக கொடுக்கப்படும், அதுலேயும் இல்லை. தொலைபேசி எண்கள், அஞ்சற்பட்டி எண்கள், போஸ்ட் பாக்ஸ் நம்பர். இப்போ அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்படித்தானே? அது இலகுவா அந்த ஊரை இனங்காண்றதுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸுடைய கோட் நம்பரை கொடுப்பாங்க. அப்படியா? உங்களோட ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ, உங்களோட ஒரு ஆக்களும் உங்களோட போஸ்டல் கோட் நம்பரை. மாத்தளை 21,000. 21,000. வேற எங்கடா 32,340. வேற மற்றாக்கள் ஒரு ஆள் தான் இருக்கிறீங்களா? சார் என்கிட்ட 20,620. 620. தொடர் கொண்டு இல்லை, சும்மா ஏதாவது ஒரு சீரியல்ல இந்த மாச்சு கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் நம்பர் இருக்குமோ தெரியாது, மேபி. ஓகே, இதுவும் பேரளவுடை தான். ஆண்களுக்கு 1, பெண்ணுக்கு 2. சும்மா கொடுக்குற கற்பனையில. இலங்கையில் இருக்கிற சிங்களவர் 1, தமிழர் 2, முஸ்லீம் 3, பரங்கியர் 4. இது பேரளவுடை தான். இதுவும் பேரளவுடை. அப்ப பேரளவுடைன்னா என்னன்னு விளங்கிட்டாப்ப? ஓகே, அடுத்ததுக்கு போமா? சரி சார். ஓகே, வரிசை அளவுடைந்த என்ன? வரிசை அளவுடைந்த வரிசை அளவுடை ஐடியா இருக்குதா? வரிசை அளவுடைந்தா
யாராவது இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் பேசுங்க இந்த கொள்ளைஞ்சா. உயரம் குறைவு அது அப்படியா சார்? உயரம் குறைவு அந்த அப்படி வச்ச மட்டங்களை சொல்றதா சார்? உயரம் என்ன சொன்னீங்க? உயரம் உயர்வு தாழ்வு அது அப்படி சொல்றதா சார்? உயரம் குறைவு கூட இல்லை, உயர்வு தாழ்வு. ஓகே, அது சரி. யாராவது மற்ற ஆக்களும் கொஞ்சம் கருத்துரை சேனல் டிஸ்கஷனில் போனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் காலேஜில் பண்டைக்கும் அந்த குழு செயற்பாடு சம்மந்தமாக கதைச்சோடனே நிறைய அது அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஜிக்ஸோ மெத்தடை போட்டு செய்தேன், வெரி எஃபெக்டிவ். அந்த சயின்ஸ் கிளாஸுக்கு இன்றைக்கு இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணினாங்க, என்னுடைய தலையை திமித்து விட்டது. நல்லா செய்தாங்க, பெஸ்ட். என்னடா அவங்கள முதல் ஒரு டிஃப்ரெண்டான குழு செயற்பாடு ஒன்று செய்தேன். நான் எப்படி செய்தேன் என்றால், முதல் 7 குழுக்களாக பிரித்து 7 தலைப்புகளை கொடுத்த குழுக்கள் பற்றிய விவரங்களை திருப்பி அந்த 7 பேரும் வந்து 7 குழுக்களும் டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு குழுவில் இருக்கிற ஆட்களையும் திருப்பி 4 குழுவாக பிரிக்கப்பட்டது. திருப்பி 4 குழுவில் 7 பேரும் வந்தாங்க. குழு 1, குழு 2, குழு 3, 7 நான் மீண்டும் வருது வந்து அந்த 4 குழுவிலையும் 7 பேராக 28 பேர் இருந்தாங்க. சில இதில் 28 பேர், இன்னும் சில குழுவில் ஒரு 2 பேர் 30 பேரை பிரிச்சிருந்தோம். திருப்பி அந்த குழு 1 இருந்தாக்கள் அவருடைய கருத்தை சொன்னாங்க. குழு 2 அந்த 2வது குழுவில் ஜிக்ஸோ மெத்தட்னு சொல்லுவோம் அதை. அப்போ அந்த மெத்தடில் செய்து அழகாக திருப்பி பிரிஞ்சு திருப்பி மீண்டும் பழையபடி 4 பேர் கொண்ட குழுவாக மாறி அவரவர தலைப்புக்கு ஏற்ற மாதிரி 7 பேர் கொண்ட குழுவாக மாறி ப்ரெசன்டேஷனை செய்தாங்க. 7 குழுக்களாக மாறி அது நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. அது தரோவாக சொன்னாங்க, ஒட்டு இதுவும் இல்லை தளப்பவும் இல்லாமல். அது மாதிரி கதைக்கிறதுல தான் வேலை இருக்குது. என்னடா இது ஆன்லைனில் நான் உங்களை போட்டு தகவலை தந்துட்டு எல்லாத்தையும் விதிக்க வேண்டாம், உங்களை கதைக்க வைக்கணும். நம்மளோட வந்துட்டு அது போட்டாங்களா? குரூப்பில் போட்டால் சின்ன ஒரு இதை ஒன்று செய்யலாம், பிரேக் அவுட் ரூம். இது நோட்ஸ் இல்லாமல் பிரேக் அவுட் ரூம் செய்யலாது. அடுத்தது பிரேக் அவுட் ரூம் போட்டால் உங்களோட கருத்துக்கள் வரணும். இதில் நோட்ஸை பார்த்து சொல்கிறதில்ல, உங்களோட ஐடியாக்கள் வரணும். உங்களுக்கு விளங்குதா? அதாவது நீங்கள் இதை வச்சு நிறைய விஷயங்களை தொகுத்து முன்வைக்கணும். அதுதான் பிரேக் அவுட் ரூம் நோக்கம். ஆகவே இந்த வரிசை அளவிட சார், ஏதாவது ஒரு இயல்ப வெவ்வேறு மட்டங்களுக்கு நாங்க எங்களோட அவதானிப்பின் கீழ குறிப்பிடுறது. உதாரணமா அந்த மிக குறைவு, நன்று, மிக நன்று என்று சொல்லி மார்க்ஸ் போடுவாங்க, அனுப்பிட்டு இல்ல. சிம்பிளா சொல்றேன்டா, உங்களோட வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் வரிசை முதலாவது ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 2 மால்னு சொல்லுவாங்க. ரேங்க் 1 ஒரு மாணவர் இருக்கிற 30 பேர்ல இந்த முறை நடந்த பரீட்சையில் ரேங்க் 1 யாரு, ரேங்க் 2 யாரு, ரேங்க் 3 யாருன்னு வரிசைப்படுத்துறது வரிசை அளவுடை. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற 1வது, 2வது, 3வது மாணவர் உயர்வு தாழ்வுன்ற மட்டங்களை வச்சு வேறு பிரிக்கிறது. சரியா? சரி சார். மாறி ஒன்றின் மட்டங்கள். அது மாறிண்டா என்னன்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் ஆக்களுக்கு கொஞ்சம் தெரியும். மாறி என்றால் மாறி என்பது அதுக்கு குறிப்பிட்ட ஒரு பெருமானம் இருக்கும் சார், அது மாறாது. இல்ல, மாறி என்பதே மாறக்கூடியது. அதான் இதை மாறிலி என்றால் மாறாது. ஓ, மாறிலி என்றால் மாறாதது. மாறி என்றால் உதாரணம் சொல்லுங்க. பிள்ளைகள்ல புள்ளி ஒரு மாறி, சூழல்ல வெப்பநிலை ஒரு மாறி, விலை மாறி, நீங்க உண்ற உணவு ஒரு மாறி, சரிதானே? உங்களோட வீட்டுக்கு வர கரண்ட் ஒரு மாறி, நீங்க பயன்படுத்துற உடை உடுப்பு ஒரு மாறி. எனவே மாறி என்பது மாறிக்கொண்டே போகின்ற விடயங்கள். ஓகே, விளங்கிட்டா? ஆகவே இந்த மாறிகள்ல உயர்வு தாழ் புள்ளிகள் பெற்ற புள்ளியில உயர் புள்ளியை பெற்றவர்கள், தாழ் புள்ளியை பெற்றவர்கள், இடைநிலை புள்ளியை பெற்றவர்கள் என்று சொல்லி ஒரு ஒழுங்குபடுத்துவதுதான் மாறி. அது மட்டுமல்ல, இப்ப நீங்க உங்கள்ட்ட
ஏதாவது ஒரு விருப்பம் தெரிவிக்கிறோம், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம் பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களுக்கு. அதாவது சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்தணும். ஏதாவது சூழல் தொடர்பான விழிப்புணர்வு. அப்போ அப்படியான விழிப்புணர்வு ஒன்று இந்த சமூகத்துக்கு செய்கிறதால பலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போட உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்க, நடத்த வேணும், நான் நல்ல இணங்குகிறேன், பெரிதும் இணங்குகிறேன். ஒன்று அது நான் 5 வரணுமா, மாறி போட்டால் நல்ல புள்ளி போடுறது 5ங்கிறது வரிசையில் 1ங்கிறது நான் ஆக உயர்வுங்கிற கருத்தில் எடுத்துருக்கிறான். டாப் ஓகே, பெரிதும் இணங்குகிறேன். இணங்குகிறேன் 2, 2வது நிலையில் அளவு கொடுத்திருக்கிறேன். நடுநிலை 3, இணங்கவில்லை 4, பெரிதும் இணங்கவில்லை 5. இதுவும் வரிசையாக கொடுக்கின்ற அளவிடை தான். இன்னும் ஒரு அளவிடை இருக்கிறது. இப்போ நீங்க உங்களோட அடிப்படை இதுகளை சொல்லுங்க. ரைட், பார்ப்போம். உங்களோட குவாலிஃபிகேஷன்களை சொல்லுங்க. ஒரு 1-2 பேர். ஹிசாமியா உங்களோட குவாலிஃபிகேஷனை சொல்லுங்க. ஹிசாமியா, ஹிசாமியா இருக்கிறீங்களா? ஏஎஃப் ஹிசாமியா. ஹஸ்னா, ஏசிஎஃப் ஹஸ்னா. இது போட்டா தெரியும் எனக்கு. பிரேக் அவுட் ரூம் போட்டா எல்லாத்த கருத்துக்களும் ஆறாறு பேசின பேரை பார்த்தா விளங்கும் எனக்கு. திலாக்ஷானி, திலாக்ஷானி, அமீரா, அமீரா, அமீரா சொல்லுங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு. என்னென்ன? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சிக்கிறேன். அப்ப நீங்க முதல் உங்களுக்கு O லெவல் இருக்குது, A லெவல் இருக்கு, BA டிகிரி. இப்ப பாருங்க, பிஜிடி ரீடிங். பிஜிடி ரீடிங். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஓஎலுக்கு எத்தனை புள்ளி வழங்கிருக்க, ரேங்க் வந்து வழங்கிக்கிறாங்க. மட்டம் 1, ஜிசிஏல 2வது மட்டம், டிப்ளோமா இருந்தா 3, 4. அப்ப நீங்க எத்தனாவது மட்டத்தில் இருக்கிறீங்க? எத்தனையாவது மட்டம்? 1, 2, 3, 4? 4வது மட்டம்ங்கிற உயர் மட்டம். சில வேளையில விளையாட்டு போட்டியில் அது மாறி வரும். 1ஆம் மட்டம்ங்கிறது ரேங்க் 1, அதுதான் உயர் வரி. விளங்குதான் உங்களுக்கு பாயிண்ட். டிகிரிக்கு 4 கொடுத்தா அது 1வது. விளையாட்டு போட்டியில 1 எடுத்தா அது 1வது. எல்லாருக்கும் கிளியரா? எல்லாருக்கும் ஓகே. அப்ப இப்படி ஒரு வரிசைகளை கொடுக்கறது தான் இது. இப்பதான் முக்கியமான, இப்ப 2 விளங்கிட்டான் உங்களுக்கு. மெட்டாக்கள் சொல்லுங்க ஒருக்கா. பேரளவிடை, வரிசை அளவிடை 2லையும் தெளிவு பெற்றுக்கிறீங்களா? 2 பேர் கவரேஜ் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. சிலருக்கு கதைக்க முடியாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். என்ன திமோதி ஜாயின்ட் ஆயிட்டீங்க என்ன? ஆமாம் சார், நான் இருக்கேன் சார். ஓகே. ஸ்ருதி இருக்குது, தர்மலா இருக்கிறீங்க. என்எம் யாரு? என்எம் நசுவா இருக்கிறீங்க. நீ பேசலாம். நசுவா, நசுஹா. ஓ சார், இருக்கேன் சார். ஓகே, ரைட், ஓகே. கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்க இடையிடையே, சும்மா ஒரு கொஞ்சம் இதை உயிர் போட்டுறதுக்கா. ஓகே. இப்போ ஆயுடை அளவிடைன்னா மீண்டும் மாறி என்றால் என்ன? மாறுகின்றவை ஆயுடை அளவிடைக்குள்ள வரும். அப்படிதானே? மாறுகின்றவை எல்லாம் எதுக்குள்ள வரும்? ஆயுடை அளவுடைக்குள்ள வரும். மாறிகளுக்கு இடையில இருக்கிற மட்டங்கள்ல வித்தியாசம், புள்ளியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதுல ஆயுடை அளவு திட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆயுடை அளவுடையில தனி பூஜ்யம் என்பது இல்லை. அது தனி பூஜ்யம். இதை பத்தி யாராவது சொல்லுங்க சார். இப்போ ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இப்போ ஒரு தமிழ் பாடத்துல ஒரு
10 கேள்வி கொடுத்து அதுல அவர் 0 மார்க்ஸ் எடுத்துட்டாருன்னா அவருக்கு தமிழ் பாடத்துல அறிவில்லைன்னு சொல்லலாம். அந்த கொடுக்கப்பட்ட அந்த பேப்பர்ல கேட்கப்பட்ட வினாக்களுக்கு மட்டும்தான் அவருக்கு விடையளிக்க இயலும். அப்ப அதனுடைய கருத்து என்ன சொன்னீங்க ஆஸ்னா? அவருக்கு முற்றாகவே அந்த இயல்பு அற்ற நிலை இல்லை, ஏதோ ஒரு இருக்கும். பட் நாங்க இடத்துல பார்க்கக்குள்ள இயல்பு இல்லாத மாதிரி இருக்குது, அப்படித்தானே? ஓ இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இது வந்து கொஞ்சம் சயின்ஸ், பட் எல்லாருக்கும் புரியக்கூடியது. உதாரணமாக வெப்பநிலை அளக்கிற அளவீடுகள் OL எல்லாரும் படிச்சிருக்கிறோம். கொஞ்சம் கதைச்சிங்கன்னா கூட படிக்கலாம். சொல்லுங்க, வெப்பநிலை அளக்கும் அளவீடுகள். செல்சியஸ், செல்சியஸ், அளவுகள் கெல்வின், என்ன? செல்சியஸ், ஃபாரன்ஹைட். Good. மற்றது ஃபாரன்ஹைட், Fahrenheit and கெல்வின், செல்சியஸ். கெல்வின், ரோமர் Fahrenheit, செல்சியஸ். ரோமர் ரோமர் அளவு திட்டம் ரோமர் அளவு திட்டம் எல்லாம் வந்து பயன்பாட்டுல இல்லை என்றாலும் எப்படி அது பயன்பாட்டுல இல்லை என்றாலும் வெப்பநிலை அளவு திட்டம் தானே சார்? அதான் சேர்த்து சொன்னேன். அளவு திட்டம் இருக்குது. பட் இப்ப நாங்க கரண்ட்லி Fahrenheit, செல்சியஸ், கெல்வின் அளக்கிறோம், அப்படித்தானே? ஆமா. அதான் பரவலா இருக்கிறோம். கோகுல், கோகுல் ஓம் சார், சொல்லுங்க சார். ஓம் சார், கேக்குது. எனக்கு சொல்லுங்க, இந்த சைபர் பாய்சின்னா என்ன? சைபர் பாய்சின்னா பூஜ்ஜியம் பாய்சின்னா கருத்து என்ன? அது ஒரு வெப்பநிலையை அளக்கின்ற அளவுடை, அவ்வளவுதானே? ஓம் சார். அப்ப பூஜ்ஜியம் பாய்சின்னா அங்க வெப்பம் இருக்குதா இல்லையா? சொல்லணும். வெப்பம் இருக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? பூஜ்ஜியம் போட்டுக்கிறாங்களே. பூஜ்ஜியம் என்பது ஒரு அளவிட தானே? எப்படி நிரூபிக்க போறீங்க? சைபர் பாய்சி என்பது 32 பாகை Fahrenheit. அப்ப அதுலயே 30 கொடுக்கப்படுது. அப்ப ஏதோ அது ஒரு அளவுடையே தவிர வெப்பத்தினுடைய பெருமானத்தை குறிப்பதல்ல. வெப்பம் முற்றாக அற்ற நிலையை குறிக்கின்ற அளவு சைபர் கெல்வின். 0 கெல்வின் என்பது பூஜ்ஜிய கேள்வி. பூஜ்ஜிய கெல்வின் வெப்பம் முற்றாக அற்ற நிலை. அங்கு அதாவது வெப்பம் அற்ற நிலை இருக்கிறது. எனவே இந்த வெப்பநிலை எனப்படுகின்ற அளவுடைய மையமாக கொண்டு நாங்க சொல்ல இயலாது தனிப்பூஜ்ஜியம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி. தனிப்பூஜ்ஜியம் என்றால் அறவே இயல்பு அற்ற நிலை, அது 0 கெல்வின் தான் இருக்குது. எனவே இந்த ஆயுடை அளவுடையில் இருக்கிற பிரச்சனை, இப்ப 31 பாகை சிக்கும் 32 பாகை சிக்கும் இடைப்பட்ட வெப்பநிலை வேறுபாடும் 32 Fahrenheit 33 Fahrenheit இடைப்பட்ட வெப்பநிலை வேறுபாடும் ரெண்டு ஒன்றல்ல. காரணம், செல்சியஸ் அளவிடையில 0 தொடக்கம் 100 வரை நீரினுடைய உறைநிலையும் கொதிநிலையும் இருக்கிறது. 100 பிரிவுகள் இருக்கிறது. Fahrenheit அளவுடையில 32 தொடக்கம் 180, அங்க 212. ஆகவே 180 பிரிவுகள் அங்கு இருக்கிறது. எனவே இங்க இருக்கிற 180 இங்க 100க்கு சமனாக இருக்கிறது. அப்ப ரெண்டு அளவுடையும் சமன் அல்ல. இதனால ஆயுடை அளவுடையில் இருக்கிற அளவுடைகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளிகள் சமனற்றதா? ஆயுடை அளவுடையில் இருக்கிற அளவுடைகள் உதாரணமாக 32 பாய்சி 33 பாய்சிக்கும் இடையில உள்ள வெப்பத்தின் அளவு 34க்கும் 35க்கும் இடையில இருக்கிறது. சமன் இல்லையா? சமன் இல்ல. இது சயின்ஸ்ல. கல்வி புலத்துல சொல்ல போனால் 55 புள்ளி எடுத்த ஒரு மாணவனும் 60 எடுத்த மாணவன் அறிவு 60 எடுத்தவனையும் 65 எடுத்தவனையும் விட 5 மட்டங்களில் கூடுகிறது சொல்ல முடியாது. ஏன்? அங்கிருக்கின்ற புள்ளி வித்தியாசம் சமனானது இல்லை. அறிவு மட்டத்தை சரியா பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. இது ஒரு பெரிய குறைபாடு. யூனிவர்சிட்டி செலெக்ஷன்ல சட் ஸ்கோர் எடுக்கிற நாம் அண்டும் கதைச்சம்
யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு தெரிகின்ற போது, மாணவர்களை தெரிகின்ற போது டாப் லெவல்ல இருக்கிற மாணவன் 10 பிரச்சனை 11வது ஆள் 5வது ஆளை விட கட்டிக்கார ஆளா இருக்கிறான். விளங்கிட்டா? சின்ன வித்தியாசத்தோட போனேன். விளங்கிட்டா விளங்க இல்லையா? ஆல் சார். அப்ப அதுதான் இந்த அப்ப கல்வி அளவீடுகள் எல்லாம் இதுக்குள்ளே வருகிறது. எதுக்குள்ள வருகிறது? வரிசை அளவீடு. என்ன அளவிடைக்குள்ள வருகிறது? ஆயிடை என்ன அளவு? ஆயிடை அளவீடுக்குள்ள வருகிறது. இப்ப பாருங்க, இப்ப வாசிச்சு பாருங்க. குயிக்கா வாசிங்க. என்ன அளவீட்டுக்கு வருகிறது? ஆயிடை அளவீட்டுக்குள்ள வருகிறது. விளங்குதா? 50 பாகைசி என்பது 25 பாகைசியை 25 பாகைசி என்னுடைய 2 மடங்கு 50 என்பது அல்ல என்ற வெப்பம் அங்கு சமன் அல்ல. அதே நேரம் கணித பாடத்துல 40 புள்ளிகளை பெற்றவன் 80 புள்ளியை பெற்றவனை விட அரைவாசி அறிவுடையவன் என்று கூற முடியாது. ஆகவே கல்வி அளவீடெல்லாம் எதுக்குள்ள வரும்? ஆயிடை அளவீடு. இப்ப சொல்லுங்க, உல அளவீடுகள் எல்லாம் ஆயிடை அளவீடுக்குள்ளே வருது. விகித அளவிடை என்ன? விகித அளவிடை இல்ல. விகித அளவிடை பத்தி யாராவது சொல்லுங்க. விகித அளவிடை என்ன? கதைங்க, கொஞ்சம் கதைக்கக்கூடிய ஆக கதைங்க சார். அப்படின்னா இது வந்து வேறுபட்ட பௌதிக கணியங்களுக்கு அளவீடு. இடையிலான வித்தியாசம். பௌதிக அளவீடு நீளம். ஒரு மேசை 2 அடி 4 அடி மேசை இருக்கு, 3 அடி மேசை இருக்கிறது, 6 அடி மேசை இருக்கிறது. 3 அடி மேசையை போல 6 அடி மேசை 2 மடங்கு. அங்கு இருக்கின்ற இடைவெளிகள் ஒரு ரூலர்ல இருக்கிற 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர், 4 மில்லிமீட்டர்ங்கிற நேரம் அந்த இடைவெளிகள் சமனாக அதிகரித்து செல்கிறது. ஆகவே அநேகமான பௌதீக அளவீடுகள் எதனுள் வருகிறது? விகித அளவீடு. விகித அளவீடு. அங்க மாறியினுடைய வேறுபட்ட எண்பெருமானங்களுக்கு இடையே இருக்கின்ற இடைவெளிகள் சமனானவை, அதுல மாற்றம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு இருப்பவை சம அலைகளாக இருக்கின்றன. 1 கிலோ சீனி, 2 கிலோ சீனி, 3 கிலோ சீனி என்றால் அந்த சீனியினுடைய சடப்பொருளுடைய அளவு 1 கிலோவை விட 2 மடங்கு 2 கிலோ விட, 2 கிலோவை விட 3 கிலோவில் 3 மடங்கு. ஏற்றுக்கொள்ளுங்களா? ரைட். இப்ப 4 அளவிடைகளை பற்றி ஒவ்வொருவர் உங்களுக்கு முன்வைப்பார். யாரு தெளிவாக முன்வைக்கிற மற்றார்கள் கேட்டுக்கிறீங்க. விரைவாக சொல்லுங்க. விரைவா ஒரு ஆள் ஒரு ஆள் பாரமடுங்க முன்வைக்கிறது. யாரு? குறிக்க அடுக்கணும், இந்த முடிக்கணும். ரைட். அதான் போகுது. வாங்க சொல்லி முடிய தொடங்கும். ஒரு ஆள் ரெடியாகிறீங்களா? ரெடியாக முடியுமா? நாளையும் பத்தி சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சார். அப்ப ஹஸ்னா ரெடியாங்க, வாங்க முடியாது சொல்லி
ரைட், சொல்லுங்க. ஹஸ்னா சொல்லுங்க. ஏசிஎஃப் ஹஸ்னா பேசுறதுல மற்ற ஹஸ்னா. ஏசிஎஃப் ஹஸ்னா சார் கோவம். அது ஏசிஎஃப் ஹசானா சார். ஹஸ்னாவும் ஹசானா. ஏசிஎஃப் ஹசானா இருக்கிறீங்களா? சாரி, ஏசிஎஃப் ஹசானா கோவம் போல இருக்கா, அதால பேசுறது. ரைட், அப்ப ஹஸ்னா பேசுங்க. பேசாத சொல்லுங்க. ஸ்டார்ட். அளவீடு என்ற போது இந்த கல்வி அளவீட்டுல 4 வகையான அளவீடுகள் காணப்படுது. வரிசை அளவிடை, ஆயிடை அளவிடை, விகித அளவிடை. இதுல முதலாவது பெயர் அளவிடை. பெயர் அளவிடைன்ற நேரம் வந்து இதுல பல்வேறு வகையான இந்த பொருளை குறிக்கிற எண்கள் தான் இதுல பயன்படுத்தப்படுது. அதாவது சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துற ஒரு அளவு எண் பெருமானமே தவிர இந்த எண்களுக்கு இடையில எந்த ஒரு தொடர்பும் காணப்படாது. இப்போ உதாரணத்துக்கு வீட்டு இலக்கம், தொலைபேசி இலக்கம், விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கிற இலக்கங்கள் அதெல்லாம் குறிப்பிடணும். இந்த எண்களுக்கு இடையில எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இது சுட்டி காட்டுறதுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தப்படுது. அடுத்தது வந்து 2வது வரிசை அளவிடை. வரிசை அளவிடைன்றது வந்து அந்த ஒரு பல்வேறுபட்ட மாறிகளோட மட்டங்களுக்கு இடையே இருக்கிற வேறுபாடுகளை நாங்க வரிசைப்படுத்துறதுக்கு தான் இதை நாங்க ஒரு எண்களை பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு வந்து இதுல மாணவர்களுடைய அடைவு மட்டங்களை 1ஆம் இடம், 2ஆம் இடம் அப்படி அதுகளை நாங்க சொல்றது வந்து வரிசை அளவிடை. அடுத்தது வந்து ஆயிடை அளவிடை. ஆயிடை அளவீடுன்ற நேரம் இதுல வந்து கல்வி அளவீடுகள் எல்லாம் இந்த ஆயிடை அளவீடுக்குள்ள வரும். இதுல வந்து சம அலகுகள் வந்து ஒரே பெருமானத்தை கொண்டிருக்காது. இங்க வந்து தனி பூஜ்ஜியம், அதாவது பூஜ்ஜியம் இல்லைன்றது வந்து இங்க இல்லை. அடுத்தது விகித அளவீடை. விகித அளவீடுன்ற நேரம் பொதுவாக இந்த பௌதீக அளவீடுகள் எல்லாம் வந்து இந்த விகித அளவிடைக்குள்ள வரும். இங்க அந்த அலகுகளுக்கு எண் பெருமானங்கள் வந்து சம அலகுடையதா காணப்படும். இங்க வந்து அந்த தனிப்பூச்சியம் என்ற அந்த விடயம் காணப்படும். ஓகே, வெரி குட், எக்ஸலன்ட். சிறப்பாக விளங்கி இருக்கிறது. இப்ப அடுத்தது போக்குறோம், அடுத்த டாபிக். ஏன்னா நான் ஷெடியூலுக்குள்ள போய் கொண்டிருக்கிறேன், எல்லாத்தையும் முடிக்கணும். ஒரு 15 கிளாஸ்ல முடிக்கணும். சொல்லுங்க, டார்கெட் பண்ணி முடிக்கணும். நீங்க உங்களோட கோஆபரேஷன் தான் முக்கியம். இதை சொல்லுங்க. ஒன்று இல்லையா டவுட் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் கிளியரா தெளிவு பெற்றுக் கொண்டீங்களா? உங்களுக்கு தெளிவு இருந்தால் அடுத்த செகண்டுக்கு போகலாம். டவுட் இல்லைண்டா திமோதி, ரவீந்திரா, திமோதி, சஃபா. ஆயிடை அளவிடை திருப்பி கொஞ்சம் விளங்கப்படுத்தி. ஓகே, ஆயிடை அளவுடை என்று சொல்றது, இப்ப நீங்க ஒரு மாணவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறீங்க, ஒரு வகுப்புல உள்ள மாணவர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறீங்க, தமிழ் பரீட்சை. தமிழ் பரீட்சையில ஒரு மாணவர் 40 புள்ளிகளை பெற்றிருக்கிறார், இன்னொரு மாணவர் 80 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். எனவே ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், உண்மையிலே இந்த 40 புள்ளியை பெற்ற மாணவனை விட 80 புள்ளியை பெற்ற மாணவனின் அறிவு இரட்டிப்பாக காணப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? தமிழ் பாடத்தின்படி ஏற்றுக்கொள்ளும். அங்கதான் பிரச்சனை இருக்குது. அப்படி ஏற்றுக்கொள்ள இயலாத. ஏனென்றால் நீங்க முதலாம் கேள்விக்கு 15 புள்ளிகள் வழங்கி இருக்கிறீங்க, 2ஆம் கேள்விக்கு 15 புள்ளி, 3ஆம் கேள்விக்கு 15 புள்ளி, 4க்கு 15, 60 புள்ளிகள். அல்லது 20 புள்ளிகளாக வழங்கி இருக்கிறீங்க, 5 வினாக்களுக்கு விடை அளிக்க வேண்டும், 20 100 வச்சு கொள்ளுங்களேன். உங்களோட முதலாவது கேள்வியும் 2வது கேள்வியும் 100% சமனா? இல்ல சார். ஆகவே அங்க இருக்கின்ற இடைவெளிகள் சமனா? அறிவு இடைவெளிகள் சமனா இருக்குமா மூளையில? இல்ல சார். அந்த அறிவு இடைவெளி உதாரணமாக எப்போதும் ஒருவருடைய அறிவை, கணித அறிவு, தமிழ் அறிவு, விஞ்ஞான அறிவு மடங்குகளில் அதிகரிப்பது. சீனியினுடைய நிறை
விகித அளவிடைக்குள் வருகின்ற சீனியினுடைய நிறை 100 கிராம் சீனி 200 கிராம் சீனியை போட்டு சரியா அரைவாசி. ஏன்? அங்கிருக்கின்ற சடப்பொருளான சீனி 2 மடங்கு அதிகரிக்கின்ற போது 100 கிராம் 200 கிராமா மாறும். ஆனால் அறிவு என்பது ஒருவருடைய அறிவை அளந்து விட்டு உங்களுக்கு 100 வீதம் அறிவு இருக்கிறது, இன்னொரு ஆளுக்கு 50 வீதம் அறிவு இருக்கிறதுன்னு சொல்லி அளப்பதற்கு அங்க சடப்பொருள் அல்ல, அது ஒரு சக்தியை அடிப்படையாக கொண்டது. சக்தியையும் சொல்ல முடியாது, அது வேறு விதமான ஒரு ஆற்றலை கொண்டது. எனவே ஆற்றல் என்பது வீதங்களில் அதிகரித்து செல்வது அல்ல. இதனால அதை ஆயுடை அளவிடைக்குள்ளே போடுகிறோம். ஆயுடை அளவிடைக்குள்ள போடுறோம். விளங்கிட்டா விளங்க இல்லையா? ஓ சார் விளங்கிட்டு. அதனாலதான் கல்வி அளவீடு எல்லாமே ஆயுடை அளவீடுக்குள்ளேயும் ஏனைய பொதுவான பௌதிக அளவு. இப்ப மின்னினுடைய அளவு வோல்ட் 2 வோல்ட் என்பது 4 வோல்ட்டின் அரைவாசி, மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு 10 நியூட்டன் விசையை ஒரு பொருளுக்கு பிரயோகிக்கிறோம் என்பது 20 நியூட்டன் விசையை விட அரைவாசி. சரியா? எந்த கருத்தும் கிடையாது. பௌதிக அளவுடை. பௌதிக அளவுடையாக வெப்பநிலை இருந்தாலும் வெப்பநிலையை அளக்கின்ற அலகு அளவிடைகள் அங்கிருக்கின்ற வெப்பத்தை குறிப்பதல்ல. அது விஞ்ஞானிகளால் ஒரு வகையான வெப்பத்தின் படிநிலையை அளப்பதற்காக உருவாக்கப்பட்ட அளவிடைகள் தான் ஃபாரன்ஹைட், செல்சியஸ், கெல்வின். அதுக்கு உதாரணம், இப்ப நீங்க 3 கடையில் இருக்கிற உணவு வகைகளை, பிரியாணி உணவு வகைகளை அல்லது ஒரு கொத்துரொட்டியை அல்லது ஏதோ ஒரு கொத்துரொட்டி வைப்போமே, அந்த கொத்துரொட்டியை வகைப்படுத்துறீங்க. ஹோட்டல் நம்பர் ஏ, ஹோட்டல்ல நம்பர் 2, 2 குவாலிட்டி நம்பர் 2 ஏபிசியில, சி வந்து நம்பர் 3, பி வந்து நம்பர் 1 என்றால் ஹோட்டல் ஏ பி ரெண்டையும் ஒப்புற நேரம் பியை விட ஹோட்டல் 2 அரைவாசி குவாலிட்டி உடையது என்று சொல்லலாமா? நீங்க பொத்து சரியா அப்படி சொல்லலாமா? முடியாது. சொல்ல முடியாது. அதுதான் ஆயுடை அளவிடைன்னு சொல்றது. அது மாதிரிதான் இந்த வெப்பநிலை அளவிடை தான். அது அளவிடை அடிப்படையில தான் வெப்பநிலையை குறிச்சிருக்காங்க. வெப்பம் என்பது சக்தியினுடைய அளவு. அது வெப்பம் என்ற கணியம் மடங்குற. இதே மாதிரிதான் பௌதிக அளவீடெல்லாம் பெரும்பாலும் விகித அளவுடை. ஆனால் ஏனைய அளவீடுகள் எல்லாம் கல்வி அளவீடெல்லாம் ஆயுடைக்குள்ள வரும். சில பௌதிக அளவீடுகள் கூட ஆயுடை அளவீடுக்குள்ள அந்த வெப்பநிலையை சொன்னோம். இப்ப கிளியரா? அடுத்ததுக்கு போவோமா? ஓகே, மூவ் ஆனுவோமா? ஓகே சார். இப்ப முக்கியமான அடுத்த எண்ணக்கரு, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான பகுதி, இதையும் பார்த்து கொள்ளும். மாணவர்கள் தேவையான தேர்ச்சி மட்டத்துக்கு செல்வதற்கு கணிப்பீடு செயல்முறையை பயன்படுத்துறது. கணிப்பீடு என்றால் என்ன என்பதை அடிக்கடி ஞாபகம் ஊட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. என்னன்னா, இந்த பாடமே கணிப்பீடு, மதிப்பீடு, அளவீடு. எனவே கணிப்பீடு என்றால் என்ன? திருப்பி சொல்லுங்க. கணிப்பீடு என்றால் என்ன? மாணவர் வந்து குறிப்பிட்ட அந்த இலக்கை அடைய செய்வதற்கு அடிக்கடி மேற்கொள்ளப்படுவது. வாய்ச்சு கொள்ளுங்க. என்ன மிக முக்கியமானது என்ன? கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது மாணவரது வலிவு நலிவுகளை இனங்கண்டு நலிவுகளை நீக்கி வலிவுகளை மேம்படுத்துவதற்கு சகல மாணவர்களும் குறைந்தபட்ச அத்தியாவசிய தேர்ச்சி மட்டத்தை அடைவதற்கு உதவி புரியும் செயல்முறை. திருப்பி திருப்பி வருது, தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. கணிப்பீடுங்கிற என்ன? கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது மாணவர்கள் என்னத்தை வலிவு நலிவுகளை இனங்காணணும் முதலாவது. ஏனென்றால் கணிப்பீடு என்பது ஒரு மாணவனை கூட்டிட்டு போற நேரம், கல்வி பயணத்துல கூட்டிட்டு போற நேரம், அவன் எவ்விடத்துல இடர்படுகிறானோ அந்த இடத்துல எல்லாம் அவனை தட்டி கொடுக்க வேண்டும். அவன் எவ்விடத்துல நல்ல ஒரு வலிவாக நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அவனை அங்கேயும் தட்டணும். ஓ வெல்டான் மை டியர்,
you are performing well, you are excellent boy, your performance is very good என்று அவனை நீங்க வழிபடுத்தி கொண்டு போறது. அப்ப வலிவுகளை நீங்க மேம்படுத்தணும், நலிவுகளை நீக்கணும். உண்மையா இருக்கக்கூடாது, குறைக்கத்தான் வேண்டும், பட் இல்லாமல் செய்தால் பெஸ்ட் என்று சொல்றாங்க. ஸோ இந்த மாணவர்கள் குறைந்தபட்ச அத்தியாவசிய தேர்ச்சி மட்டத்தை அடைவதற்கு உதவி புரிகிற செயல்முறை. ஓகே, விளங்கிட்டா விளங்க இல்லையா? இப்ப இந்த கணிப்பீட்டு பேதங்களை பத்தி பார்க்க போறோம். இப்போ கணிப்பீடுங்கிறது ஆரம்பத்துல இடம்பெறலாம், நடுவில் இடம்பெறலாம், மாணவரை கூட்டிட்டு போகும்போது கல்வி பயணம்ங்கிற இலக்குகளை நோக்கி கற்பித்தல ஈடுபடுகின்ற போது அவரை தட்டி கொடுத்து கொண்டு போறது, அது வேறுபடலாம் ஆளுக்கால். எனவே அது முக்கியமானது. இப்ப நாங்க 4வது தலைப்புக்கு வந்திருக்கிறோம். அந்த தலைப்புல சரிதானே பார்க்க போகின்றோம். மாணவர்கள்ல கணிப்பீடு. இதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல போறேன், நீங்களும் சொல்லலாம். 4 விதமான கணிப்பீட்டு பேதங்கள் இருக்கின்றது. எத்தனை விதமான பேதங்கள்? சாரி, 3 விதமான. எத்தனை பேதங்கள்? 3 சார். 3. முதலாவது என்ன? சுய கணிப்பீடு. 2 சகபாடி கணிப்பீடு. 3வது வசதி செய்து கொடுக்கப்படும் கணிப்பீடு. சுய கணிப்பீடு. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற கல்வி புலமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் சுய கணிப்பீடு ஒன்றை செய்யவில்லையாயின் அவனுடைய வெற்றிப்படிகள் நிச்சயமாக அடையப்பட மாட்டாது. இது ஆழமான விடயம். நீங்கள் நினைப்பதை போன்று சுய கணிப்பீடு என்பது ஒரு இலகுவானது அல்ல. ஏனென்றால் மற்ற 2 கணிப்பீடு இருக்குதானே, அது பொய்யானது, போலியானதாக இருக்கலாம். நான் இதை கொஞ்சம் ஆழமாக கதைக்க போறேன் இந்த விடயத்தை. இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க விளங்கின மொழியில, ஏன்னா இதுல தந்த நோட்ஸ் குறைவு, பட் பேசிக் உங்களுக்கு விளங்கணும். ஆனா நீங்க ஆழமா யோசிக்கணும். சுய கணிப்பீடு என்றால் என்ன சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத கதை தயவு செய்து கதைங்க. ஏனண்டா என்கிட்ட படிக்கணும், இல்லைன்னா நான் கழிச்சு போட்டு பாடத்தை முடிச்சு போட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். சொல்லுங்க, சுய கணிப்புன்னா என்ன விளங்கி கொண்டிருக்கிறீங்க? யாரும் நான் ஒரு ஆள் ஓகே நான் பேசுறேன்னு சொல்லி போட்டு பேசுங்க. வினாக்கள் டைம்டா உங்களோட நேரடியாண்டா ஒரு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லலாம். பட் யார் ஒரு ஆள் பாரம் எடுத்து பேசுங்க, ஒரு ஆள் மாறி மாறி கதைக்கு சொல்லுங்க. யாரு? ரம்யாண்டை தான். டுடே ஒன்லி கேம். நீண்ட நாளைக்கு போறது, ஆஃப்டர் வெரி லாங் டைம். ரம்யா, ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு சார், அதான் கிளாஸ்க்கு ஜாயின் ரைட். கம் ஆன் சொல்லுங்க ரம்யா. சுய கணிப்பீட பத்தி சொல்லுங்க, ஆழமா கொஞ்சம் கற்றுக்கொள்ளும். சொல்லுங்க. சுய கணிப்பீடு அப்படின்னு சொல்லும்போது சார், அது ஆசிரியரும் தன்னை சுய கணிப்பீடு செய்து கொள்ளலாம் சார், மாணவரும் சுய கணிப்பீடு. ஒவ்வொரு நபருமே தான் எந்த அளவுக்கு அந்த அடைவு மட்டத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படி சொன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது சார், அந்த விஷயத்துல நாங்க அந்த குறிப்பிட்ட தேர்ச்சியை நாங்க அடைஞ்சிருக்கோமா, அதுக்காக நாங்க என்னென்ன செய்திருக்கிறோம், நாங்க எதை மாத்தி கொள்ளணும், அது சம்பந்தமா தானே தன்னை மதிப்பீடு செய்து கொள்றது சுய கணிப்பீடு சொல்லுவோம் சார். ஓகே, ஃபைன். வேற ஒரு ஆளுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம் சார். யாரு? நான் கலைக்கலாமா? யாரு? நான் கோகுல். ஓகே, சொல்லுங்க கோகுல். சார், இப்ப சைக்காலஜிக்கலா எல்லார் மத்தியிலையுமே இந்த மாம்பா மென்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தானே சார். அந்த மாம்பா மென்டாலிட்டி சுய கணிப்பீடு அடிப்படையாக கொண்டதான் இருக்கு. அதாவது நேற்று நான் எப்படி இருந்தேன்னா, இன்றைக்கு இது நேற்றைய விட பெஸ்டா பண்ணியிருக்கேனா அப்படின்னு நான் எனக்குள்ள யோசிச்சு ஒவ்வொரு நாளும் நான் எப்படி என்று இன்ன கிரைட்டீரியாவை வச்சு என்ன நான் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வர விஷயம் தான் அந்த மாம்பா மென்டாலிட்டி. அப்ப அந்த மாம்பா மென்டாலிட்டியை இப்ப ஸ்கூல்ஸ்லயே பிள்ளைக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த சுய கணிப்பீடுன்றது இந்த விஷயம் ஒரு டீச்சருக்கும் சரி பிள்ளைக்கும் சரி ஆழமான அறிவா இருக்கணும்னு. குட். ஓகே, வெரி குட். கொஞ்சம் நல்ல கான்செப்ட். ஓகே, வேற யார்? நல்ல விஷயம், வெரி குட், எக்ஸலன்ட். 2 பேரும் 2 கோணத்துல காய்ச்சிது, 2 ஆங்கிள். மெட்டாங்கள் சார், தானாகவே தனது அதாவது முன்னேற்றங்கள், வலிவுகள் என்ன, அடுத்தது நலிவுகள், அதாவது தேர்ச்சி அடைந்து கொள்றதுக்கு தான் இன்னும் போக வேண்டிய தூரம், அதை பார்த்து கொள்றது சார்.
எக்ஸலன்ட். ஓகே, நான் இப்ப கதைக்கிறேன். நீங்க சொன்ன எல்லாமே சரி. சுய கணிப்பீடு என்பது மனச்சாட்சி. உங்களை இன்னொருவரால் கணிப்பிட முடியுமா? உண்மைக்குண்மையாக கணிப்பிட முடியுமா? முடியாது சார். முடியாது சார். ரொம்ப கடினமான பணிதான் ஒருவரை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூறுவது, அவருடைய பண்பை பற்றி கூறுவது, அவரை கணிப்பீடு செய்வது என்பது நாங்கள் பாடசாலையிலே மேற்கொள்ளுகிறோம். ஆனால் சில ஒரு மாணவன் ஒரு பொருளை வெட்டி ஒரு ஆக்கத்தை செய்கிறான் என்றால் அவனுடைய ஆற்றலை வெளித்தெரிவதனால நான் இலவாக கணிப்பீடு அதனூடாக கொஞ்சம் நெட் கனெக்ஷன் இருக்கா? கிளிக்கலாம் இருக்கா? ஓ சார். கிளியர் ஆகிக்குதா? கிளியர் இல்லையா? கிளியர் ஆயிக்குது சார். ஓகேயா? சரி சார். ரைட். ஓகே சார். இந்த மற்றொருவருடைய வெளிப்புறமாக தெரிகின்ற ஆற்றலை, கற்றல் ஆற்றலை, உதாரணமாக தமிழ் புலமை எவ்வாறு உச்சரிக்கிறார் கணிப்பீடு செய்யலாம். ஓகே, ஃபைன். எவ்வாறு அவர் ஒரு ஆங்கிலத்தில் கடிதம் ஒன்றை எழுதுகிறார் கணிப்பீடு செய்யலாம். ஆனால் உள்ளார்ந்த விடயங்களை அவருடைய உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதை இன்னொருவரால் கணிப்பீடு செய்ய முடியாது. கேட்டுக்கொள்ளுங்களா? எனவே ஒரு மாணவரை அவருடைய கணிப்பீடு என்பது நீங்க புலி பயஸ் அகவயத்தன்மையானது. 2 பிள்ளைகளுக்கு நீங்க கணிப்பீடு செய்கின்ற போது ஒரு பிள்ளைக்கு SBAல 90 மதிப்பெண்கள் புள்ளிகளை வழங்குகின்றீர்கள், இன்னொரு பிள்ளைக்கு 80 வழங்குகின்றீர்கள். இது நியாயமானதா நியாயமற்றதா என்று கேட்டால் அதிலே குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இது உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், உங்களுடைய மன வளர்ச்சி, உங்களுடைய மன உலர் ரீதியான அளவீடாக, உலத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற அளவீடாக தான் இந்த கணிப்பீடு காணப்படும். அவர் நல்ல பெஸ்டாக, இவர் கொஞ்சம் குறை, இவருக்கு 80 மார்க்ஸ் போடலாம், இவருக்கு 70 போடலாம். இது முற்றிலும் அகவயமானது. பிறகு படிப்பேன் அகவய சோதனைகள். ஆகவே இந்த சுய கணிப்பீடு என்பது இலகுவானது அல்ல. சிம்பிளா சொல்றேன். நாங்கள் காலையில எத்தனை மணிக்கு நீங்க எழும்புவீங்க? நார்மலா ஏர்லி மார்னிங் எழும்புறாள் சொல்லுங்க. எத்தனை எழும்புறா? ஏர்லியா எழும்புறா? 4 o'clock சார். 4 o'clock. குட், வெரி குட் ரம்யா. நீங்க 4க்கு எத்தனைக்கு பெட்டுக்கு போவீங்க? தூக்கம் 11 ஆகும் சார். 11 ஆகும். குட், வெரி குட். 11 ஆகும். இப்ப இந்த 4 o'clock எழும்பி 11க்கு பெட்டுக்கு போகும் வரையில நீங்க செய்த பணிகள் பற்றி உங்களை நீங்கள் மீளாய்வு செய்வதை சொல்லுவாங்க ஆள் சிந்தனை வெளிப்பாடு. இதுக்கு ஆங்கிலத்துல, தமிழ்ல ஆள் சிந்தனை வெளிப்பாடு, சுய கணிப்பீடு, திரிப்பு சிந்தனை என்ற பெயர்களை கொண்டு அழைப்பார்கள். இதுல ஆள் சிந்தனை வெளிப்பாடு என்றால் ஆழமாக தன்னை சிந்தித்து நான் எதை சரியாக செய்தேன், எதை பிழையாக செய்தேன், என்னுடைய பணிகள் இன்று எவ்வாறு அமைந்திருந்தது, இது சரியா பிழையா, நான் எதிர்பார்த்தது என்ன, உண்மையாக நடந்தது என்ன, இதன் மூலம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய விடயம், நான் கற்றுக்கொண்ட விடயம் என்ன என்பதை பற்றி ஒரு மீளாய்வு தான் சுய கணிப்பீடு. இந்த சுய கணிப்பீடை செய்கின்ற திறமையாக செய்கின்ற ஒருவன் தான் தன்னுடைய வாழ்க்கையில அவன் தவறுகளை நீக்கி
வருவான். எனவே இறைவனிடத்துல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது என்பது ஒரு சுய கணிப்பீட்டின் பிரதிபிம்பம் தான். ஏனென்றால் இறைவனுக்கு தேவை இல்லை. இறைவனுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கு செல்வதால், கோயிலுக்கு செல்வதால், பன்சலைக்கு செல்வதால், கிறிஸ்தவ சேர்ச்சுக்கு செல்வதால இறைவனுடைய தேவைகள் நிறைவேறுகிறதா? யாருடைய தேவைக்காக வழிபாட்டில் ஈடுபடுகிறீர்கள்? எங்களுடைய தேவை. உங்களுடைய தேவைகள். இதுல இந்த சமய ரீதியான விளக்கத்துல என்னை பொறுத்தவரை இந்த கருத்து கணிப்பீட்டின்படி 90% விளங்கவில்லை. மதத்தை மதமாக பார்க்கிறார்களே தவிர ஒரு மார்க்கமாக பார்ப்பதில்லை. உங்களை வழிபடுத்துவதற்காக பஞ்சசீலே என்று சிங்களத்திலே சொல்வார்கள். தமிழ்ல என்னது பஞ்சசீலே என்றால் பஞ்சமா பாதகங்களை சொல்லுவாங்க. அது வேற. பஞ்சசீலே என்றால் 5 ஒழுக்கங்கள் சொல்லுவாங்க. பஞ்சசீலே. அப்ப நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் மார்க்கம் வந்திருக்கிறது. அது இறைவனுடைய ஒரு வேத வாக்காக வந்திருக்கிறது. எனவே உங்களை நீங்கள் உலக வாழ்க்கையிலே நேர்த்தியாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டதே மார்க்கங்கள். அதனால நீங்க உங்களை வழிப்படுத்தி சுயமாக செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலையும் எங்கு சென்றாலும், எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் நீங்கள் உங்களை உருகி நான் என்ன பிழைகள் செய்தேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று வேண்டுகின்ற, உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு சுய கணிப்பீட்டு இடமாகத்தான் நான் ஒரு மார்க்க வழிபாட்டு தலத்தை, பள்ளிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நீங்க கோயிலுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய தேவை, இறைவா உன்னை வணங்கினேன் என்று கேட்பதற்காக நாங்கள் போக தேவையில்லை. அவன் தேவையற்றது. அவன் இந்த சுய கணிப்பீடு என்பது மிக முக்கியமானது. ஆள் சிந்தனை வெளிப்பாடு, உங்களை பற்றி, உங்களோட கற்றலை பற்றி, உங்களுடைய காலையில் இடம்பெற்ற சம்பவங்களை பற்றி, பகல் நடந்த சம்பவங்களை பற்றி, ஒரு வகுப்பறையில 40 நிமிடங்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டின் பின்னர் நீங்கள் கற்றுக் கொடுத்த விடயங்களில் ஏற்பட்ட, உங்களால் ஏற்பட்ட தவறுகள், மாணவர்களால் ஏற்பட்ட இன்னல்கள், சிக்கல்களை பற்றி நீங்கள் இருந்து உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து சிந்தித்து வெளிப்படுத்துவதுதான் சுய கணிப்பீடு. இது விளங்கியதா விளங்கவில்லையா? இது மிக முக்கியமானது. கல்விப்புறத்துல நான் சொல்ற அந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் பெருமதியானவை, தேவையானவை, வாழ்க்கைக்கு தேவையானவை. நல்ல மனிதன் கெட்ட பண்புகளை கொண்டிருக்காதவன் சுய கணிப்பீடு செய்து தன்னை எந்நேரமும் சரி செய்து கொண்டு வாழ்வான். மூர்க்க குணம், கெட்ட குணம், பொறாமை, வஞ்சகம் இருக்கின்றவன் சுய கணிப்பீடு என்ற சொல்லின் அர்த்தம் தெரியாதவனாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே கொடூரங்களை செய்து கொண்டிருப்பான். இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாவான். இதுதான் விதி. இது விளங்கி விட்டதா விளங்கவில்லையா? விளங்காட்டி நான் அடுத்ததுக்கு போறேன், விளங்கினாலும் அடுத்ததுக்கு போறேன். என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் clear to everyone? Okay, yes sir, yes sir, yes sir. இந்த பாடசாலையிலே நீங்கள் சுய கணிப்பீட்டை மேற்கொள்ளதை பற்றி தான் நாங்கள் பிரதானமாக கதைக்க போகின்றோம். உங்களுடைய பாடசாலையிலே நீங்கள் ஆசிரியராக இருக்கின்றவர்கள், ஆசிரியராக போகின்றவர்கள், ஆசிரியரானதும் அல்லது ஆசிரியராக இருக்கின்றவர்கள் உங்களை பற்றி ஒரு சுய கணிப்பீடை செய்து பிரதிபலிப்பு என்பதுதான் இந்த சுய கணிப்பீடு. ரிஃப்ளெக்ஷன் நான் சொன்னேன். பிரதிபலிப்பு, சுய கணிப்பீடு, ஆள் சிந்தனை வெளிப்பாடு, திரிப்பு சிந்தனை போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த விடயத்திலே பிரதிபலிப்பு ஜேர்னல் ஒன்றை பேணுவது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒவ்வொரு 40 நிமிட பாட வேளையிலையும் நீங்கள் எதனை எதிர்பார்த்தீர்கள், என்ன நடந்தது, எதனை கற்றுக்கொண்டீர்கள் என்ற விடயத்தை தேதி போட்டு நேரத்தையும் போட்டு குறித்து கொள்வதுதான் பிரதிபலிப்பு. விளங்கி விட்டீங்களா? விளங்கி கொண்டீங்களா? இந்த பிரதிபலிப்புக்காக நீங்கள் ஒரு பட்டோலையை தயாரித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இங்கு தயாரிக்கப்பட்ட பட்டோலை எதனை குறிக்கிறது? இந்த பட்டோலை ஒவ்வொரு பட்டோலையில் இருக்கின்ற இந்த விடயங்களை சொல்லுவோம் நியதிகள், கிரைட்டீரியா.
இதற்கு சில வேளைகளில் நாங்கள் பிறகு படிப்போம், ஒரு கட்டத்தில் நான் அதையும் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ருப்ரிக்ஸ் என்று சொல்வார்கள். ருப்ரிக்ஸ் என்கின்ற போது அது சற்று வித்தியாசமானது. அதுக்கு புள்ளி போடுவோம், ருப்ரிக்ஸை போடுவோம். இந்த நியதிகளோட இந்த ருப்ரிக்ஸுக்கு 1, 2, 3, 4 என்றதை போடுறதா ருப்ரிக்ஸ். அதை பற்றி ஒரு கட்டுரை என்கிட்ட இருக்கிறத நான் எழுதியது, அதையும் நான் போடுறேன். ஆர்டிக்கல் ஒரு மாதிரி எழுதியிருக்கிற நோட்ஸ் உண்டு, அதை நான் போடுறேன். முதலாவது என்ன? எனது பாடக்குறிப்பு தேர்ச்சி மட்டத்துக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டுள்ளது. யாருகிட்ட கேள்வி கேட்கிறான்? நாங்களே கேட்டுக்கொள்வோம். தனக்கு கேள்வி ஒரு மனிதன் கேட்பானாக இருந்தால் அவன் தவறு விடுவதிலிருந்து மனச்சாட்சிப்படி விடுவித்துக் கொள்ளப்படுவான். அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். உலகத்திலே அந்த மனிதனை பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு அவனுக்காக பிரார்த்திப்பார்கள். இதை விளங்கிக் கொள்ளுங்கள். யாருக்கும் நோவினை செய்ய மாட்டான். நல்ல சுயகணிப்பு விட்டாளர். பாடக்குறிப்பின் உள்ளடக்கம் சரியானதா? பாடக்குறிப்பின் உள்ளடக்கம் சரியானதா? இப்பாடத்துக்குரிய பாடவுடைய உள்ளடக்கம் தொடர்பான எனது அறிவூட்டம் போதுமா? மனச்சாட்சி. சுயகணிப்பு என்பது மனச்சாட்சி. தர விதித்து உள்ளீடுகள், அதாவது கற்றல் துணை சாதனங்கள், பொருட்கள், கற்றலுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தயார் செய்து உள்ளேனா? மனச்சாட்சி சொல்லும் இல்ல, இன்றைக்கு கற்பித்தல் டோட்டலி ஃபெயிலியர். 40 நிமிடம். தர விதித்து உள்ளீடுகளை உரிய வகையில் பயன்படுத்தினேன். நான் எனது வகுப்பறையிலே பாடம் விருத்திக்குரிய படிமுறைகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய முடிந்ததா? நேர முகாமைத்துவம் 40 நிமிடங்களும் முறையாக நான் பயன்படுத்தினேனா? சரியாக இருந்ததா? சரியான கற்பித்தல் முறைகளை நான் பயன்படுத்தினேனா? மாணவர்களுடன் சிறந்த இன்டராக்ஷன்ஸ், இடைத்தொடர்புகளை வைத்துக் கொண்டேனா? நான் மாணவர்களை கணிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்திய முறைகள், உத்திகள் எல்லாம் எவ்வாறு அமைந்திருந்தது? எனது கணிப்பீட்டு செயல்முறை வெற்றிகரமாக அமைந்ததா? மீள வலியுறுத்தல் வழங்குதல் நன்றே இடம்பெற்றதா? நான் ரெமடியல் டீச்சிங், பரிகார கற்பித்தலுக்கு நான் செலுத்திய கவனம், மாணவர்கள் தவறுகளை சரிப்படுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் சரியானதா? நான் மகிழ்வுடன் இருந்தேனா? கற்கின்ற போது கோபமாக இருந்தேனா? மாணவர்களை மிக கடிந்து பேசினேனா? மென்மையாக பேசினேனா? இப்பாடம் கற்பித்தலின் மூலம் நான் திருப்தி அடைந்தேனா அல்லது எனக்கு திருப்தி கிடைக்கவில்லையா என்ற விடயங்களை நாங்கள் புள்ளி ரீதியாக ருப்ரிக்ஸாக மாற்றி புள்ளி வழங்குகின்றோம். இப்ப உங்களுடைய மனச்சாட்சிப்படி இதுகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மேற்கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உண்மையை சொல்லுங்கள். இதை நீங்கள் செய்து உங்களை திருத்திக் கொண்டு ஆசிரியர் இருக்கின்றீர்கள். அவ்வாறு செய்திருக்கிறீர்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள். நாங்கள் ஒரு அளவுக்கு செய்கின்றோம் அல்லது திருப்தியாக செய்கின்றோம். சுய கணிப்பீட்டை மேற்கொண்டு உண்மையை சொல்லுங்கள். என்னால் உங்களை கணிப்பிட முடியாது. சொல்லுங்கள். கொஞ்சம் கதைக்கலாம். சுய கணிப்பீடு பற்றி ஒரு சிறிய கலந்துரையாடல் அது போகலாம். விரைவா எனக்கு டார்கெட் முடிக்கணும். எனக்கு டார்கெட் முடிக்கணும். சரியா? குயிக், விரைவா. இந்த அலைகள் முடிக்கப்படணும். சொல்லுங்க. யாரும் இல்லையா பேசக்கூடியவர்கள்? சுய கணிப்பீடு ஓகேயா சார்? சொல்லுங்க சார். இப்ப நாங்க ஒரு நாளைக்கு இப்ப பாடக்குறிப்பு எழுதி தானே சார் போறோம். அப்ப அந்த பாடக்குறிப்புல எழுதிட்டு போன விஷயங்களை பூர்த்தி செய்திருக்கிறோமான்னு பாக்குறதுக்கு அன்னைக்கு நாங்க எப்படி ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் எழுதுறது தானே சார்? சோ ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் எழுதும் போது சார் பிரதிபலிப்பை வச்சு சார் நாங்க அன்னைக்கு அன்றையான எங்களுடைய நாங்க என்னத்தை எய்ம் பண்ணி போனோமோ அதை பூர்த்தி செய்திருக்கிறோமான்னு பாக்கணும் சார். இல்லைன்னு சொன்னா அதுக்கான திட்டமிடல் வந்து அடுத்த நாள் சரி நாங்க செய்யறோம் தானே சார். அதை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி அது சுய கணிப்பீடுக்குள்ள வருமா சார்? அதுதான் சுய கணிப்பீடுடைய மெயின். நீங்க சொன்னதுதான் மெயினே அதுதான். அதாவது உங்களுடைய பொருட்களை உங்களை நீங்கள் சுய கணிப்பீடு செய்து டீச்சராக இருக்கின்றவர்கள் தன்னுடைய தவறுகளை, பிழை அல்ல உண்மையிலே தவறுகள், தெரியாமல் செய்கின்ற தவறுகளை தானே உணர்ந்து நீக்கிக் கொள்வதற்காக எழுதுவதுதான் பிரதிபலி குறிப்பு. ஆள் சிந்தனை வெளிப்பாடு ஆழ் மனதிலிருந்து வர வேண்டும்.
மனச்சாட்சி உறுத்த வேண்டும். அடே நான் இன்றைக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம போய் சொதப்பிட்டு வந்துட்டேனே, பிள்ளைகள் சென்றடையவில்லையே, பிள்ளையுடைய முகங்கள் மகிழ்ச்சியை காணவில்லையே, திட்டமிட்டு சென்றேன், மாணவர்களுடைய மகிழ்ச்சி எனக்கு மகிழ்வை ஊட்டியது, சந்தோஷம் நிறைந்திருந்தது. விளங்குது அவங்களுக்கு? கிளியரா? இதான் இது கட்டாயம் எழுதுங்க. சுயகாணிப்போட உங்களோட வாழ்க்கையில எப்பயும் வாழ்க்கையில யாரு இரவையில சும்மா ஒரு சின்ன கேள்வி, இரவையில தூங்கும் போது சுயகாணிப்போடு செய்து தூங்குறார்கள் யார் இருக்கிறீங்க? அமீரா, திலாக்ஷானி, ரம்யா சொல்லிட்டீங்க. மற்றாக்களும் கதைக்கலாம். திமோதியும் கதைக்கலாம். சஃபா, நசுஹா சொல்லுங்க. நீங்க சுய கணிப்பீடு செய்றீங்களா? தியோகன் ஒரு 3 நாள் கதைச்சாரு. தியோகன் கதை இல்லை, ஸ்டாப். எஸ் தியோகன் இருக்கிறீங்களா? காணவில்லை. தர்மலா எப்படி இருக்கிறீங்களா? கவரேஜ் சார் சில வேலைகள்ல அந்த ஒரு நாள்ல பாட வேலைகள் கூடுதலா இருந்தா எல்லா கிளாஸுக்குமே அந்த 40 வேலையை பூர்த்தி செய்ய அந்த சரியான இதை அவுட்புட்டை கொடுக்கலாம் போனா இன்னொரு கவலை ஒன்று வரும். அந்த ஒரு கிளாஸுக்கு சரியா செய்யலே, மற்ற கிளாஸுக்கு நல்லா செஞ்சிட்டோமேன்னு சரி. அந்த கவலை வந்தா நீங்க டீச்சர். உங்களுக்கு இன்றைக்கு போன பாடத்துல சின்ன திருப்தியினம் இருந்தால் நீங்க ஒரிஜினல் டீச்சர். கவலையே இல்லை, விடு, சிலையா வைக்க போறாங்க, ஏன் நாங்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்து படிக்கிறோம், இவர்களுக்கு என்ன லாபம் என்று நினைத்தால் உங்களுடைய சுய கணிப்பீடு நீங்கள் செய்யவில்லை, நீங்க டீச்சர் இல்லை. இன்றைக்கு நாம கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் கற்பித்தலை செய்துவிட்டு வீட்டை வந்து ஒரு டீ அடிக்கிற நேரமா பயங்கரமான மகிழ்ச்சி கொண்டு வரும். உண்மையான ஒரு ஆசிரியர் சுய கணிப்பீடை செய்கின்ற போது நாங்கள் எனக்கு நேரியா நான் உங்கள்ட்ட எனக்கு இப்போ நான் சொல்றது உங்களுக்கு விளங்காது தானே, உங்களால் கணிப்பீடு செய்ய முடியாது. பட் எனக்கு இப்போ காலேஜுக்கு போய் ஒரு உரிய பாட வேளையில மாணவர்கள் ஏதாவது ஒன்றை அடைந்து விட்டால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இன்றைக்கு எனக்கு அந்த ஒரு குளிர்ச்சியைப்பாடு காலையில் டோட்டலி சக்ஸஸ். 2 சயின்ஸ் குரூப்புக்கு நான் எடுத்தேன். 2 பாடமும் சக்ஸஸ். என்னென்னா ஒன்று டோட்டலி ப்ரெசன்டேஷன், மற்றது ஒரு டார்கெட் வச்சு ஒரு கலந்துரையாடல் முறை, வினாக்கட்டல் கலந்துரையாடல் முறையை பயன்படுத்தி அன்றைக்கு ஒரு அந்த ஆய்வூட பொருட்களை பதிகிறது சம்பந்தமான விஷயம் எக்ஸாக்ட்லி 1 hour எடுத்து, எக்ஸாக்ட்லி 1 hour 9க்கு சாரி எனக்கு ஸ்டார்ட் பண்ணி எஸ் காலையில சரியா 8க்கு ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் அட் 8. எஸ் சொல்லுங்க தியோகன். சார் என்னன்னு சொன்னா இது இந்த பிரதிபலிப்பு குறிப்பீடு சொல்ற சார், இதோட சேர்ந்துதான் என்ன சார் அது? அதான் பிரதிபலிப்பு தான் சுய கணிப்பீடு. என்னடா சார் அது மிக முக்கியமான ஒன்று சார். என்னன்னு சொன்னா அதுல வந்து இப்ப நம்மளையும் மதிப்பிட்டுக் கொள்ளலாம், அதுல இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம கண்டுகொள்ளலாம் சார். நம்மளதுல பொதுவான பிரச்சனைகளை இப்ப காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கக்குள்ள சார் இந்த ரிசர்ச்சுக்காக தானே சார் யூஸ் பண்ண நம்ம. ரிசர்ச். ஆனா ஒரு விஷயம் இருக்கு தியோகன், என்னண்டா எங்கட எக்ஸாம் ரிசர்ச் உண்மைக்கு உண்மையானதல்ல பெரும்பாலும். அதுக்கு உங்களை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏனென்றா உங்களோட வகுப்பறை சூழல் 45 மாணவர்களை வைத்து 2 நலிவான மாணவர்களை இனம் காண்பது சிரமங்கள் இருக்கிறது. முடியாது என்பதல்ல, சற்று சிரமமான பணி. ஓம் சார் பூரணமா காண அது அது நீங்க சொல்ற சரி சார். நீங்க ஒரு அளவுக்கு வினைத்திறனா ஒரு 70-80% செய்யறது சிரமம் இருக்கிறது. ஆனால் ஒரு அளவு அந்த எழுத வாசிக்க தெரியாத, கணிதத்தில் நலிவான, வாசித்து கருத்துக்களை சொல்வதில் இடர்படுகின்ற மாணவர்களை இதுல நான் எக்ஸாம் ரிசர்ச் நமக்கு தனி ஒரு பாடம் இருக்கு. நீங்க நினைப்பதில் அல்ல, எக்ஸாம் ரிசர்ச்ங்கிறது வேற, பரிகார கற்பித்தல் வேற. இது எல்லாத்தையும் 2 சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வையும் இருக்குது, அல்லது புரியாத பார்வையும் இருக்கிறது. நாங்க அந்த எக்ஸாம் ரிசர்ச் என்னன்னு ஒரு பாடம் உங்களுக்கு ஃபைனல் இயர்ல வருமாகியும் அதை நாங்க செய்வோம். அந்த டைம்ல நான் செய்வேன். ஏன்னா எக்ஸாம் ரிசர்ச் என்பது மிக சுவாரஸ்யமானது, இன்ட்ரெஸ்ட் ஆனது. அது சரியா புரியப்பட வேண்டும். தியோகன், பிரதிபலிப்பின் அடிப்படையில் நீங்க சொன்ன மாதிரி 100% சரியாக சொன்னீர்கள். பிரதிபலிப்பின் அடிப்படையில தான்
எக்ஸ்டர்னல் ரிசர்ச் அமைய வேண்டும். ஆனால் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு சாதாரண மாணவர்களுக்கு செய்கின்ற எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சை செய்ய முடியாது. எனவே நாங்கள் பிழையா வழங்கக்கூடாது. பின்னடைவான குறைபாடுடைய மாணவர்கள் எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சுக்கு நாங்கள் நோமலாக தெரிவு செய்யக்கூடாது. நாங்கள் ஸ்பெஷல் யூனிட்ல தெரிவு செய்யறது வேற, பட் இங்க தெரிவு செய்யக்கூடாது. பாயிண்ட் விளங்கிதா? அதை நாம பிறகு கதப்போம். ஓகே, இப்ப நாங்க விரைவாக அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இப்ப நான் நினைக்கிறேன் போதிய அளவு சுய கணிப்பீடு. சகபாடி கணிப்பீடு என்றா என்ன? இது கொலைஞ்சில் இருக்கிறார்கள். ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா மற்றாக்களுக்கு இலவா இருக்கு. தியோகம் கதைக்கலாம், ரம்யா கதைக்கலாம், சுருத்தி இருந்தால் சுத்தி கதைக்கலாம், ஃபஹ்மிதா கதைக்கலாம், ஹஸ்னா கதைக்கலாம். சொல்லுங்க சார். சகப்பாடி கணிப்பீடு சொல்லும்போது சார், இப்ப ஒரு 2 பேர் சேர்ந்து 2 பேர் வந்து ஒரே வேலையை 2 பேர் செய்யும் போது சார், அந்த வேலை தொடர்பா ஒருத்தரை இன்னொருத்தர் வந்து கணிப்பீடு. இப்போ உதாரணமா நாங்க வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போறதுக்கு முதல்ல சார், டீச்சிங் ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொன்னா, நாங்க ஏதாவது டீச்சிங் ப்ராக்டிஸ் செய்யும் போது நம்மளோட கூட இருக்க சப்ஜெக்ட் வைஸ் இருக்கிறவங்க, நம்மளோட இருக்க அந்த வேற சப்ஜெக்டா இருந்தாலும் எங்களை வந்து நாங்க எப்படி கற்பிக்கிறோம் அப்படிங்கறத சொல்றது அவங்க ஒரு கணிப்பீடு செய்யறது வந்து சகப்பாடி கணிப்பீடு சொல்லுவோம் சார். வெரி குட். உதாரணம் மிக பொருத்தமானது. டீச்சிங்ல காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒரு ட்ரைனிங் டீச்சர் எஜுகேஷன்ல முதலாவது மைக்ரோ டீச்சிங் செய்வார்கள். இபியில எஜுகேஷன் பிராக்டிஸ்ல மைக்ரோ என்பது நுண் கற்பித்தல். பாடப்பிரவேசம், படிமுறை 1, படிமுறை 2, மதிப்பீடு போன்ற பகுதிகளை சிறு சிறு கூறுகளாக பிரித்து அதிலே மைக்ரோ நுண் கற்பித்தல் செய்து சின்ன 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 மட்டத்தில் டெவலப் பண்ணி போறது மைக்ரோ டீச்சிங். ஞாபகம் இருக்குதா? பாடப்பிரவேசத்தை தனியாக செய்வார்கள், படி ஒன்றை தனியாக செய்வார்கள், குளிர்ச்சியை பாடத்தை தனியாக செய்வார்கள். ஞாபகம் இருக்குதா? மைக்ரோ டீச்சிங். அடுத்த மைக்ரோ டீச்சிங் முடிச்சு அடுத்த கட்டம் என்ன? பியர் டீச்சிங், சகபாடி கற்பித்தல். நீங்களே ஆசிரியர், நீங்களே மாணவர்கள். உங்களுடைய லெக்சர், உங்களோட வகுப்பிலே இருக்கின்ற, உங்களுடைய கோர்ஸ்ல இருக்கின்ற 30 பேர்ல ஒருத்தர் ஆசிரியர், 39 பேர் மாணவர்கள். ஏற்றுக்கொண்டீங்களா? அவர்கள் உங்களுக்கு புள்ளி போடுவார்கள். நீங்கள் கற்பிக்கின்ற போது உங்களுடைய நலிவு வலிவுகளை இனங்கண்டு கருத்துக்களை கூறி உங்களுக்கு புள்ளி போட்டு செல்வார்கள். நீங்கள் இன்னென்ன விடயங்களின் வலிவாக இருந்தீர்கள், சிறப்பாக இருந்தது, இதில் நீங்கள் சிறப்பற்று நலிவாக இருந்தீர்கள் சொல்லுவாங்க. தெரியுமா? அது சகபாடி கற்பித்தல். இன்னொருவர்களால் உங்களை பற்றி உங்களுடைய நீங்க சொன்னது சரி, எக்ஸாக்ட்லி கரெக்ட். நண்பர் ஒருவர், அடே நீ ஒரு பரதேசி, உன்ன குணம் நல்லமில்லடா, நீ இவனுக்கு இந்த துரோகத்தை செய்தாயிடான்னு உங்களை பத்தி ஒரு கணிப்பிடிச்சு, அடே எக்ஸலன்ட்ரா, நீ செய்த உதவி வாழ்க்கையில் அவனுக்கு மறக்க முடியாதப்பா, நல்ல ஒரு உதவி செய்துட்ட, அதனால அவன் முன்னேறிட்டான் என்று நல்ல பண்புகளையும் நலிவுகளையும் வலிவுகளையும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் எடுத்து காட்டினால் அது சகபாடி கணிப்பீடு. ஒரு பாடசாலையிலே ஒரு குறித்த பாட ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிற நேரம் உங்களுடைய ஆசிரியத்துவத்திலே உங்களுடைய அதே பாடத்தை கற்பிக்கின்ற இன்னொரு நண்பர் அல்லது நண்பி, ஆசிரியர் அல்லது ஆசிரியர் வகுப்பில் அமர்ந்து உங்களுடைய குறைகளை சொல்ல, நீங்கள் அவருடைய குறைகளை சொல்லி கற்பித்தலில் ஈடுபட்டால் இலங்கை சிங்கப்பூராக, பின்லாண்டாக, உச்ச அமெரிக்காவாக, கனடாவாக, ஜெர்மனாக ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டுக்கு மாறும். நடக்காது. உலகம் அழியும் வரை நடக்காது. பயப்படாதீர்கள். அதற்கான எந்தவித அறிகுறிகளும் எனக்கு தென்படவில்லை, உங்களுக்கு தென்படுகிறதோ தெரியாது. எங்களுடைய உள்ளங்கள் கருப்பாகிவிட்டது, கருப்பாக்கப்பட்டு விட்டது. நாங்களே கருப்பாகி கொண்டோம். பொறாமை நிறைந்திருக்கிறது. நான் சொல்ற சரியா பிள்ளையான்னு தெரியாது, எல்லாருக்கும் பொதுமையாக்கவில்லை பெரும்பாலும். சரியா பிள்ளையா? பாடத்தை கற்பிக்கின்றவர்களை உறவு 2 பேரும் இணைந்து பயணிக்கிறார்களா? அமீரா சொல்லுங்க. இல்ல சார், மிகவும் குறைவு. அமீரா. திலக்ஷானி சொல்லுங்க, கண்டிருக்கிறீங்களா? டேவிட்சன் சொல்லுங்க, தியோகன் சொல்லுங்க, திமோதி சொல்லுங்க. நாங்க அதுல மிச்சம் வீக்கா இருக்கிறோமா இல்லையா?
சார் எல்லார்கிட்டயும் தான் என்ற எண்ணக்கரு மட்டும்தான் நிக்குது. அதுதான் பிரச்சனை. தான் பெரிய எக்ஸ்பர்ட். என்னை பொறுத்த வரையிலும் ஒரு அளவுக்கு நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொள்றேன்டா. இந்த சயின்ஸில் நாங்கள் 3 பேருக்கு தான் பிரதானம். ஒரு லேடி எனக்கு பிறகு வந்த, அதுக்கு பிறகு வந்த இன்னொரு லெக்சரர் இருக்கிறார். நாங்கள் 3 பேரும் என்னை பொறுத்த வரையில் ஈக்குவலாக நாங்கள் 3 பேரும். அது எனக்கு வந்த ஒரு கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன். அந்த 3 பேர சிந்தனை ஒருமுகப்படுத்தப்பட்டதால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அவகிட்ட பாரம் கொடுத்துட்டு போவேன், அவள் என்கிட்ட பாரம் கொடுத்துருவோம். 3 பேரும் சேர்ந்து நாங்கள் அந்த ஒரு ஜென்ட் ஒரு லேடி நான் எந்த சிக்கலும் இல்லாமல் பயணித்து கொண்டு போகிறோம். மன மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. அவன் நிறைய விஷயங்களை என்கிட்ட கொண்டு வர, நான் இதை 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணித்தான் நாங்கள் செய்வோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆள் வந்திருக்கிறார் ஃபிசிக்ஸுக்கு லெக்சரர். நாங்கள் 3 பேரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு உடன்பாடான பயணத்தை மேற்கொள்வதால் எங்களுக்கு தலையீடு குறையும். என்ன போட்டி, என்ன பொறாமை, எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகின்றோம். பகவத்கீதையில் என்ன சொல்லுது சொல்லுங்க, என்ன சொல்லுது? ரம்யா சொல்லுங்க. எதை நீ கொண்டு வந்தாய் அதை எதற்காக நீ அழுகிறாய்? எதற்காக அழுகிறாய்? எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு செல்ல போகிறாய்? எது நடந்தது நடந்தது எது 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 நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்குமோ அது நடக்கிறதோ அது நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். எது என்று உன்னுடையதாகதோ அது நாளை மற்றவருடையதாகும், அடுத்த நாள் வேறொருடைய தத்துவம். இன்றைக்கு நீங்க உயிரோட இருக்கக்குள்ள என்னுடைய கார் எனக்கு ஒன்று சொல்றேன். நான் ஒரு சின்ன தத்துவத்தை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். உங்களுக்கு மீதமாவது உங்களோட பதவிகள் அல்ல, உங்களுடைய கதிரைகள் அல்ல. என்னுடைய தத்துவம் கதிரைகள் அல்ல, நீங்கள் ஓடுகின்ற வாகனங்கள் அல்ல. அந்த வாகனத்தில் நீங்கள் பயணித்த பயணம்தான் மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு கிடைத்த ஆசிரியர் தொழில் அல்லது இப்போது செய்கின்ற தொழில் அல்ல, செய்ய போகின்ற தொழில் அல்ல, அந்த தொழிலை எவ்வாறு செய்தீர்கள் என்பதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் கட்டிய வீடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. அந்த வீட்டில் எவ்வளவு தூங்கினீர்கள், எவ்வளவு சிறப்பாக அந்த வீட்டை அனுபவித்தீர்கள் என்பதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எவ்வளவு உழைத்தீர்கள் என்பதல்ல, அந்த உழைப்பை எவ்வாறு செலவு செய்தீர்கள் என்பதுதான் மகிழ்ச்சி. ஆகவே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் யுவர் செல்ஃப். இருக்கிறத கொண்டு உள்ளதை கொண்டு போதுமாகி கொள்ளுங்க. உழையுங்க, நல்லா உழையுங்க, உழைச்சி செலவழிங்க, நல்ல வழியில செலவழிங்க. திஸ் இஸ் பிலோசபி. ஓகே, சகபாடி கணிப்பீடு என்பதை தெளிவாக வழங்கி கொண்டிருப்பீர்கள். அதற்கான ஒரு பட்டோலை இங்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தேர்ச்சி மட்டத்தை சரியாக தெரிவு செய்தல், விடய உள்ளடக்கம் தொடர்பான இது டீச்சிங் பிராக்டிஸுக்குரியது. மாணவர்களுக்கு ஊக்கமளித்து பாடத்தை தொடங்குதல், விடய உள்ளடக்கம், குளிச்சேற்பாடு, வசதி செய்து கொடுத்தல், ஆளுடை தொடர்பு எல்லாமே இதுல ரூபிக் ஆளுடை தொடர்பு பண்றது, தரவிரித்து பயன்படுத்துறது. அதுல உங்களை சொன்ன இந்த அவ்வளவு 15 கிரைட்டீரியாவையும் உங்களுடைய நண்பர்கள் ஆசிரியராக பயிற்றுவிக்கப்பட்ட ஏனையவர்கள் புள்ளியை போட்டு உங்களுக்கு தருகிறார்கள், நலிவு வழிகளை இனம் காண்கிறார்கள். அடுத்ததாக வசதி செய்து கொடுப்பவரால் மேற்கொள்ளப்படும் கணிப்பீடு. இப்ப உங்களுக்கு சுய கணிப்பீடு, சகபாடி கணிப்பீடு தெளிவா இருக்கிறதா சொல்லுங்க. ஆம் என்றால் பயணிப்போம், இல்லை ஓகே. வசதி செய்து கொடுப்பவரால் செய்யப்படும் கணிப்பீடு சொல்லுங்க. யாரால செய்யப்படும்? லெக்சரரால. பாடசாலைகள்ல சார் எங்கட பாடத்துக்குன்னு ஒரு அதுல ஒருத்தவங்க இருப்பாங்க சார், சப்ஜெக்ட் வைஸ் இருக்கலாம், மத்தது தரங்கள் ரீதியில சார், வகுப்புகள் அடிப்படையில செக்ஷனல் ஹெட், மத்தது சப்ஜெக்ட் கோடிங். ஓகே, குட். வேற இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சூப்பர்விஷன் நடக்கிற நேரம் அன்னவார ஜோனல் டைரக்டரா இருக்கலாம், ஏடிஇ சப்ஜெக்ட் டைரக்டரா இருக்கலாம், பேராக்களா வரலாம், மினிஸ்ட்ரியில இருந்து வரலாம், யாருமாக இருக்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் கற்பித்தலுக்கு வசதி செய்து தருகிறார்களோ அவர்கள் உங்களுக்கு என்னவாக இருக்கலாம்,
வசதி செய்து வசதி கொடுப்பவர் கணிப்பீடு. காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல யூனிவர்சிட்டியில உங்களோட லெக்சரர் உங்களுக்கு வசதி செய்து தரவர், அவர் உங்களை கணிப்பீடு செய்வார். அதுல நியதிகள், பொறுமை உடன் ஏனையவரை நாங்க போய் செய்யறது, நாங்க காலேஜ் லெக்சரர்ஸ் என்ற வகையில நாங்க செய்யற கணிப்பீடு என்ன? வசதி செய்து கொடுப்பவர் கணிப்பீடு. வசதி செய்து கொடுப்பவர் கணிப்பீடு. குழுவில ஒத்துழைப்புடன் செயற்படுகிறார். அழகா பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த கற்றல் கற்பித்தல்ல மாணவர்களை நீங்க கணிப்பீடு செய்யறது, நீங்க செய்யற கணிப்பீடு என்ன? மாணவர்களை எதுக்குள்ள அடங்கும்? வசதி செய்து கொடுப்பவர். டீச்சர் செய்யறது வசதி செய்து கொடுப்பவர் கணிப்பீடு. எனவே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று செய்து பார்ப்போமா? ஒரு சிறிய ஆக்டிவிட்டி. ஓகே சார். சின்னது, நிறைய நேரம் இல்லை, என்ற ப்ராக்டிக்கலா செய்து பார்ப்போம். ஒரு குரூப்பா பிரிஞ்சுட்டு நீங்க உங்களோட பாடத்துல மாணவரை கணிப்பீடு செய்யறதுக்காக ஒரு 10 நியதிகள் எழுதி கொள்ள முடியுமா? ஓ சார். ஏதாவது உங்களோட ஒரு 4 குரூப்பா பிரித்து விடுவோம். ஒரு பாடத்தை தெரிவு செய்து உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடத்தை, கணக்கு நேரம் இல்லை, ஒரு 10 நியதிகள் எழுதி டக்குன்னு பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போயிடுவோமா? ஓகே சார். விரைவா நீண்ட நேரம் எடுக்க வேண்டாம். டிஸ்கஸ் பண்ணி குயிக்கா ஒரு 30-40க்குள்ள முடிக்கணும். நீங்க ஏன்டா குயிக்கா எடுத்துட்டு அடுத்ததுக்கு போகணும்னா பிரேக் அவுட் ரூம் போடுறேன், கணக்கு இல்லை, ஒரு 6-7-8 நிமிடத்துக்குள்ள குயிக்கா சொல்லி கலந்துரையாடி திடீர்னு ஆஃப் பண்ணுவேன். சரியா? 4 குழுக்கள் போறது. ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணுங்க, ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க.
மைக் ஒருக்கா மியூட் பண்றீங்களா தர்மலா மிஸ்? ஓகே, குயிக்கா சொல்லுங்க. 4 குரூப் ஷோர்ட்டா குயிக்கா சொல்லுங்க, அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குரூப் 1 குழு 1 பிரேக் அவுட் ரூம் 1 ஒருத்தர் இல்லையா? குழு 1 ஒருத்தர் இல்லையா? குழு 1 ஒருத்தர் இல்லையா? குழு 2 போவோம், இல்லாத டைம் வேஸ்ட் பண்ணிடுறேன் அந்த மாதிரி. பாமிதா? ஓம் சார், நான் குழு 4. குழு 4 குழு 1 குழு 2 சார் நாங்க குழு 2 சார். குழு 2 சொல்லுங்க. குழு 1ல ஒரு கதைக்கல போல, பரவாயில்ல. சார் சயின்ஸ் பாடத்துல ஒரு ப்ராக்டிக்கல் செய்யறதுக்கு பத்தி தான் நாங்க எடுத்தோம். அப்ப முதலாவது வந்து முன்னாயத்தத்துடன் வருதல், தேவையான பொருட்களை கொண்டு வருதல், பொருட்களை கையாளும் ஒழுங்குமுறை, தன்னம்பிக்கையுடன் செயற்படுதல், கற்பனை திறனின் வெளிப்பாடு, மாணவர் நேர்த்தி, அடுத்தது மகிழ்ச்சி ஆர்வத்துடன் செயற்பட்டனரா, மாணவர்களின் முன்வைப்பு, குழு ஒருமைப்பாடு, நேர முகாமைத்துவம். ஓகே, குட். ஆனால் நீங்க அந்த சயின்ஸ் இருக்கிறதால முக்கியமாக ஒரு பரிசோதனையுடைய மிக முக்கியமான அவதானத்தை பொருள், அவதானத்தை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை கலந்துரையாடுதல், முன்வைத்தல் என்ற எழுதுவதையும் சேர்த்து கொண்டா நல்ல மாதிரி இருக்குது. எனக்கு உங்களோட ஐடியா என்ன? ஓ சார். ஏனென்றா மிக முக்கியமானது ஒரு பரிசோதனையில பிள்ளைகள் அந்த குறிக்கோள் அடையக்கூடியவாறு அவதானத்தை பெற்று அதனுடைய முடிவுகளை கலந்துரையாடு. நல்ல குட். உங்களோட முன்னாயத்தம் பொருட்களை கொண்டு வருதல்ங்கிறத விட வழங்கப்பட்ட பொருட்கள் இருந்து தெரிவு செய்தல் என்று போட்டா நீ அது என்ன? ஓகே ஃபைன், அப்படி போட்டா என்ன நல்லா இருக்கு மேன? ஓகே சார். தேவையான பொருட்களை தெரிவு செய்ய நல்ல. ஓகே ரைட். குழு 3 4 குழு 3ல சொல்லுங்க. நான் வந்து தமிழ் பாடத்துல பாத்திரமேற்று அடித்தல் தொடர்பாக கணிப்பீடு தயாரிச்சிருக்கிறோம் சார். முதலாவது முன்னாயத்தம், இரண்டாவது ஒப்பனை சார், அடுத்தது பாத்திரத்தை உள்வாங்கும் தன்மை, அங்க வெளிப்பாடு, மேடையை முழுமையாக பயன்படுத்தும் தன்மை, நேர முகாமைத்துவம், கவர்ச்சியான நடிப்பு, குரல் தொனி, நேர்த்தி, விடய முழுமைக்கு. பாத்திரமேற்று நடத்தல் குட், வெரி குட். என்னண்டா அந்த பாத்திரமேற்று நடத்தத்துல என்னென்ன மாதிரியான விடயங்களை கருத்துல கொண்டு நேர்த்தியாக செய்திருக்கிறீர்கள். நல்ல பாத்திரமேற்று நடத்தல குறிக்கோள்கள் அடைதல் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வெரி குட். அப்போ அப்படி ஒரு இதோண்ட செய்தா இப்ப கொஞ்சம் பார்ப்போம். மற்ற குழு செய்தி ஜெனரல் ஆகாது. சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ சார். நாங்க குழு 4 ஐசிடி பாடத்துல ஒரு ப்ராக்டிக்கல் கம்ப்யூட்டர் லேப்ல செய்யறதை பத்தி தான் எழுதிக்கிறோம். 1 கணினி அறையின் ஒழுக்கவியலை பின்பற்றுகிறார். 2 அறிவுறுத்தல்களுக்கு செவிமடுத்து அதன்படி செய்கிறார். கணினியை சரியான முறையில் ஆன் ஆஃப் செய்கிறார். வேலைகளை பகிர்ந்து கொள்கிறார். சரியான கொன்னிலையில் கதிரையில் உட்கார்கின்றார். தொழில்நுட்ப கருவிகளை முறையாக பயமின்றி கையாள்கின்றார். சரியான நேரத்தில் வழங்கப்பட்ட செயலை செய்து முடிக்கிறார். புத்தக அறிவுக்கு மேலதிகமாக வெளித்தகவல்களை தேடி அறிந்து வகுப்பறையில் பிரயோகிக்கின்றார். கொடுக்கப்பட்ட வேலை தவிர்ந்த வேறு வேலைகளை செய்கின்றார். கொடுக்கப்பட்ட வேலையின் இலக்கை அடைந்து கொண்டார். மிக நன்றாக நேர்த்தியா இருக்கு. சின்ன ஒரு மாற்றம் செய்தனால அந்த ஒழுங்கு கொன்னிலையை பேணக்கூடியவர் கதிரையில் அமர்கிறார் இருந்தா அது கொஞ்சம் அந்த ஆரம்ப கட்டத்துக்குள்ள வார மாதிரி தான் நல்ல மாதிரி உணர்றேன். உங்களோட ஐடியா என்ன? ஓர்டரை கொஞ்சம் ஒழுங்கு கொடுத்தா இல்ல. சார் இல்ல ஆரம்பத்துல சார் கணினி அறையின் ஒழுக்கவியல்ல நாங்க சரியா சேர்ல உட்காரான்னு பாக்குற கொஞ்ச நேரம் போக போக புள்ள மாறும் சார். அதனாலதான் அது இடையில
ரைட் ரைட், ஓகே ஓகே. இல்லை நீங்க நான் பிள்ளாண்டு சொல்ல எந்த கருத்தை தான் சொன்னேன். நீங்க உங்களோட ஐடியா படி இதை செய்தா சரி. குழு ஒன்று இருக்கிறீங்க, நான் இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். குழு ஒன்று இல்லாட்டி நாங்கள் டிஸ்கஷனுக்கு போவோம். குழு ஒன்று கலந்துரையாடல, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு சின்ன தகவல், இதன் அடிப்படையில் நாங்கள் எங்களோட கற்றல் கற்பித்தலை மேற்கொண்டா கொஞ்சம் இப்போ செய்கிறத விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நாம் இந்த நியதிகளை கொஞ்சம் எழுதிட்டு போனா இதை விட கொஞ்சம் மாணவர்களை வழிப்படுத்தலாம்ன்ற உணர்வு இருக்கிறதா இல்லையா உங்களுக்கு? நிச்சயமா போகல. ஒரு பேப்பர்ல என்னென்ன விஷயங்களை நாங்க ஃபோக்கஸ் பண்றோன்றத கொஞ்சம் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதிட்டு போக பாருங்க. ரைட். இப்போ இன்றைக்கு அடுத்த ஒரு செக்ஷன் நாங்க போவோம். இதை கொஞ்சம் வேகமாக முடிச்சுட்டா நல்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறதால என்னுடைய கால பிரச்சனை வரும். அப்போ அதை நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். என்னை இழுத்து கொண்டு நான் போகிற நோக்கம் இல்லை. எனக்கு அந்த குறிப்பிட்ட 15 வாரங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் முடிக்கணும். இந்த கணிப்பீடு, அளவீடு, மதிப்பீடு, கணிப்பீடு, எண்ண கற்கள் அல்லது இந்த பாடம் கற்றல் கற்பித்தல் செய்து முக்கியத்துவம் பெறுகின்ற கூட்டம் யாரு? ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்வி முகாமையாளர்கள், மாணவர்கள், கல்வி முகாமையாளர்கள், ஆசிரியருக்கு எப்படி முக்கியத்துவம் பெறுது? ஏன்னா இதை வேகமாக முடிச்சாதான் அடுத்த பாடத்தை நாங்கள் அந்த டார்கெட் பண்ணணும். 2 பாடம் முடிஞ்சது. அப்போ 15க்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். கணக்கு செய்ய வேண்டிய வேலை பின்னுக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இதையும் கொஞ்சம் வேகமாக முடிக்கிறது நல்ல. ஓகே, சொல்லுங்க. மாணவர்களுடைய அடைவை சரியாக தீர்மானித்துக் கொள்வதற்கும் சார், தாங்கள் நினைத்த விடயங்கள் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதும் கட்டாயமா ஒரு ஆசிரியருக்கு வந்து இந்த அளவீடு, மதிப்பீடு, கணிப்பீடு அவசியம். ஓகே, குட். வேற பொருத்தமான முறை, நான் கற்பிக்கின்ற சிந்தனை கிளறல் முறை படிச்சிட்டோம். டெக்னாலஜி, ஒப்படை முறை, குழு முறை, கண்டறி முறை, விதிவுரை முறை, கலந்துரையாடல் முறை, செய்து காட்டல் முறை, இதெல்லாம் சரியாக பிரயோகிக்கப்படுகிறதாங்கிறத அறிகிறதுக்கு கணிப்பீடு, மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அப்படித்தானே? ஒரு ஆசிரியர் மாணவர்கள் இடர்பாடு அறியணுமா இல்லையா? அதை அறியறதுக்கு கணிப்பிட்டா தானே தெரியும். பரிகாரம் மேற்கொள்றதா, ஆக்ஷன் ரிசர்ச் செய்யறதா, இவற்றை பிரச்சனை என்னங்கிறத கணிப்பீடு செய்தால் தான் கண்டுபிடிக்கலாம். கற்பித்தல் செயல்முறையில இறுதியில மாணவர்கள அடைவு எந்த அளவுக்கு கற்றல் பேறுகளை அடைந்திருக்கு, எத்தனை வீதம், எவ்வளவு மட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஆசிரியர் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் கணிப்பீடு, மதிப்பீடு, அளவீடு, கணிப்பீடு, மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். ஒரு ஆசிரியர் பெற்றோர் மீட்டிங் வைக்கிறது வழக்கம். எப்படி வைப்பாங்க? 1-to-1 மீட்டிங். தெரியுமா 1-to-1 மீட்டிங் தான்? இலங்கையில பிரபல்யம் இல்லை 1-to-1 மீட்டிங். தெரியுமா 1-to-1 மீட்டிங் தான்? தனிப்பட்ட சந்திப்புகள் தான். தனிப்பட்ட சந்திப்பு. பிள்ளையோட பெற்றோர் வரணும். பிள்ளையோட பெற்றார் இல்லை ஒரு பேர் வரணும். வந்து டீச்சர் 1-to-1 கதைப்பாங்க. 1-to-1 கதைச்சு கொண்டு இருப்பாங்க. இவரோட நலிவு, அழிவு, வரவு, ஒழுக்கம் பற்றிய விடயங்களை கதைக்கிறது. இதுக்கு கணிப்பீடு செய்யணும், மதிப்பீடு செய்யணும். அதனை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் செய்யலாம். தந்த கற்பித்தல்ல உள்ள குறைபாடுகளை சுய கணிப்பீடு செய்யறத பத்தி கதைச்சோம். அதை அறிகிறதுக்கு ஆசிரியருக்கு இது தேவை. அடுத்தது மாணவர் சார்பான முக்கியத்துவம். மாணவர் தந்த அடைவு மட்டம், தான் எத்தனாவது ரேங்கில் இருக்கிறேன், என்னத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன், என்ன அடைவு மட்டம் எப்படி இருக்கு, குழுவில் உள்ள ஏனைய மாணவரோட நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன். மற்றது நான் எதிர்பார்த்தேன் 50 புள்ளி, எனக்கு 60-65 புள்ளி வந்திருக்குது. படிக்கையும் இல்லை, அரைவாசி தான் படிக்கேன். முழுவாசி படித்தால் எவ்வளவு புள்ளி எடுப்பேன்? ஊக்கல் படுறது. அடுத்தது எப்படி கற்கணும், நான் எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும், எத்தனை மணித்தியாலங்கள் கற்க வேண்டும், எதை கற்க வேண்டும்ங்கிறத
மாணவன் அறிகிறண்டா எதில் நான் நலிவாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு சோதனைகள் மதிப்பீடுகள் மாணவரை கற்றலின்பால் வழிப்படுத்தும். இதெல்லாம் செய்கிறது. இந்த கல்வி முகாமையாளர் யார்? யாரு கல்வி முகாமையாளர் சொல்லுங்க விரைவாக. யாரு கல்வி முகாம்? யாரு? செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர், கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், சீனியர் செக்ரட்டரி, சிரேஷ்ட செயலாளர்கள், டிரெக்டர், பணிப்பாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி செயலாளர், வலய கல்வி பணிப்பாளர், கோட்ட கல்வி பணிப்பாளர், அதிபர், பிரதி அதிபர், செக்ஷன் ஹெட். இவங்கெல்லாம் யாரு? கல்வி முகாமையாளர்கள். இவர்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு தகவல் தேவை, மாணவர்களுடைய அடைவு தேவை, மாணவர்களுடைய நலிவுகள் தேவை, மாணவர்களுடைய வலிவுகள் தேவை. இதன் அடிப்படையிலான அவங்களோட பரந்துபட்ட திட்டமிடல் கல்வி அமைச்சிலே, மாகாண கல்வி அமைச்சிலே, மாகாண கல்வி திணைக்களத்திலே, வலய கல்வி பணிமனையிலே, கோட்டக்கல்வி அலுவலகத்திலே, பாடசாலையிலே முகாமையாளர்கள் அடைவை வைத்து தான் தங்களுடைய வலயத்தினுடைய முன்னேற்றம், பாடசாலையுடைய முன்னேற்றம், வலயத்தின் முன்னேற்றம், மாகாணத்தின் முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம் என்ற வகையில் கல்வியினுடைய அடைவை அளந்துதான் எல்லா விடயங்களும் அழைக்கப்படுகிறது. ஒரு பாடசாலை எந்த அளவுக்கு வெற்றி அடைந்துள்ளது, எந்த அளவுக்கு தோல்வி அடைந்துள்ளது, ஒரு மாகாணம் எந்த அளவுக்கு தோல்வி அடைந்திருக்கிறது, வெற்றி அடைந்திருக்கிறது, நாடு எந்த அளவுக்கு கல்வி பயணத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை அளவிடுவதற்கு கல்வி முகாமையாளருக்கு அவசியம். யார் கொள்கை வகுப்போர்? கொள்கை வகுப்பாளர் என்றால் யார்? கலைத்திட்ட ஆக்குவர்கள். இலங்கையில ஒரு கமிஷன் இருக்கிறது, நான் முதலில் கூறியிருக்கிறேன், நேஷனல் எஜுகேஷன் கமிஷன், NEC. இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகின்ற கமிஷன் 15 கல்வி பிலத்தில் உள்ள உச்ச பேராசிரியர்கள், கல்வி நிபுணர்களை கொண்டிருக்கு. இவர்கள்லாம் நாட்டினுடைய கல்வி கலைத்திட்டம் போக்கு எவ்வாறு இருக்கிறது, ஒரு கல்வி, பொதுக்கல்வி, உயர்கல்வி எல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பெரிய மீளாய்வு செய்கின்ற குழு இதுதான். எனவே ஒரு கல்வி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கல்வி திட்டம் எவ்வாறு, அதனுடைய கொள்கை எவ்வாறு அமைய வேண்டும், இலங்கையுடைய கல்வி கொள்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற இந்த குழுவினருக்கு கிடைக்கின்ற வெற்றி தோல்விகளை பற்றி அறிவதற்கு மதிப்பீடு செய்வது அவசியம், கணிப்பீடு செய்வது அவசியம், தரவுகளை சேகரிப்பது அவசியம். இதற்காக கொள்கை வகுப்போருக்கு இது முக்கியத்துவமாகின்றது. அடுத்ததாக ஆராய்ச்சியாளர்கள். கல்வி புலத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள் கல்வித்துறை, ஃபேக்கல்டிஸ் ஆஃப் எஜுகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன்ல இருக்கிற யூனிவர்சிட்டி, NIE, காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன்ல இருக்கிற ஆட்களுக்கு, ஆய்வுகளை மேற்கொள்கின்றவர்களுக்கு இந்த தரவுகள் தேவை, கணிப்பீடு தேவை, மதிப்பீடு தேவை. இதனை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் செயற்படுவார்கள். அடுத்த முக்கியமான கூட்டம் பெற்றோர். தங்களுடைய பிள்ளைகள் எந்த மட்டத்தில் இருக்கிறார்கள், எந்த துறையில் இவர்கள் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார்கள், என்ன துறையில் என்னுடைய பிள்ளை, மகன், மகள் செல்ல வேண்டும், இவருடைய ஆற்றல் என்ன, எதில் புள்ளி கூட எடுக்கிறார், எதில் ஆற்றலை கொண்டிருக்கிறார், எதில் வேறு நலிவாக இருக்கிறார், எதில் வலிவாக இருக்கிறார் என்பதை பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே பெற்றோர்களினுடைய லிட்ரசி, மாணவர்களை அறிகின்ற உளவியல் ரீதியான அம்சங்கள் மிக குறைவு. நேற்றொரு கேஸ் எனக்கு வந்தது. ஒரு பெற்றார் கோல் எடுத்து ஒரு தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மனைவி தோச்ச பண்றார். என்ன சொன்னார்? 95 புள்ளி எடுத்தால் இன்னொரு புள்ளி 96 எடுத்திருக்கிறது, ஏன் ஒரு புள்ளி குறைந்தது? அவன் மிக கட்டிக்காரன் பாய். கேட்ட கேள்வி, உன்னை விட ஒரு புள்ளி கூட எடுத்திருக்கா, நீ ஏன் ஒரு புள்ளி குறைய எடுத்தா? இதுக்கு முதல் அந்த சொன்ன ஆள் டீச்சர், தோச்ச பண்றால் டீச்சர், அதுவும் விசேடமாக காலேஜில் இருந்து அவுட்டான டீச்சர், ஒரு சீனியர் டீச்சர், பழமையான ஆள். ரொம்ப கவலையாக இருந்தது. ஏனென்றால் பெற்றோர் படித்தவர்களை இவ்வாறு இருந்தால், எனவே கணிப்பீடு அளவீடு, கணிப்பீடு, மதிப்பீடு முக்கியத்துவம் பெறுகிறது என்பது மாறி
அவருக்கு தோற்ற பண்றதுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்பது கவலையாக இருக்குது. எந்த காரணம் கொண்டும் பிள்ளைகளை இனங்கண்டு அவருடைய ஸ்கில் ஆற்றல் மட்டங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களை வழிப்படுத்துவதற்காக அவருடைய உச்சாடைவை பெற்றுக் கொள்வதற்காக வழிப்படுத்த வேண்டும். எனவே பெற்றோர் உண்மையிலேயே ஒரு பெற்றோர் திறமையான பெற்றோர் தன்னுடைய பிள்ளை எந்த துறையை சார்ந்தவன் என்பதை இனங்கண்டு அதற்கேற்ப வழிப்படுத்துவதுதான் பெற்றோர். ஆனால் இலங்கையிலே துரதிர்ஷ்டவசமா அந்த அளவுக்கு அறிவு மட்டம் உள்ள திறன் உள்ள பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இல்லை. அது ஒரு குறையான அம்சமாக இருக்கிறது. ஆகவே தன்னுடைய பிள்ளைகளை பற்றிய விளக்கத்தை பெறுவதற்கு மதிப்பீடு முக்கியத்துவம் பெறுகிறது. கிளியரா? நான் சொன்ன விஷயங்கள் நிறைய படித்திருக்கிறோம் இன்றைக்கு. என்னடா நான் டார்கெட் வச்சு போறதால கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குதா இல்ல போதுமா இருக்குதா? என்ன மாதிரி? போதுமா இருக்கு சார். ஓகே தானே? என்ன இந்த ஃபாஸ்ட்ல போனா போதும் தானே? ஓகே சார். போதுமானது. இன்றைக்கு என்ன கற்றுக்கொண்டீங்களா கற்கவில்லையா? ஃபீட்பேக் சொன்னா 1 நிமிடங்களில் முடித்துக் கொள்ளலாம். என்ன மாதிரி? ஆம் சார், நிறைய படிச்சுக்கிற மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்க வந்து காலேஜ்ல வந்து இந்த கணிப்பீடு மதிப்பீடு இதெல்லாம் படிச்சிருந்தாங்க சார். இப்ப அது தொடர்பான மேலதிக தகவல் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. இந்த நியதிகள் வந்து இப்படிதானே சார், நாங்க எழுதும் போது நாங்க ஏதோ ஒரு நியதிகள் எழுதுவோம். ஆனா அது மத்தவங்களோட நாங்க வந்து கலந்துரையாடி எழுதும் போது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தகவல்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. குரூப் ஆக்டிவிட்டி வினைத்திறனா செய்யப்படும் தான் செய்வோம். கொஞ்சம் பிரேக் அவுட் ரூம் போட்டு செய்வோம். என்னென்னா எனக்கு இந்த அந்த கூட இதை டெக்னாலஜி நோட்ஸை நான் வடிவாக செய்து அனுப்பி விடுவேன். அடுத்தடுத்த பாடங்கள் செய்யும் போது கொஞ்சம் பார்ப்போம். புது புது பாடங்கள் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். நவீனமயப்படுத்தப்பட்ட பாடங்களை கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படும். 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வியை நான் தான் கொஞ்சம் எடுப்பேன். அது எல்லாம் கொஞ்சம் செய்வோம். சரியா? இந்த புதிய நவீன போக்குகள் சம்பந்தமாக இருக்க வேண்டும். பாடசாலை நவீன போக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மாறிக்கொள்ள வேண்டும். பிஇடி டிகிரியும் தேவை. உங்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பட் ஆன்லைனில் கொஞ்சம் ஏதோ இன்டராக்டிவாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பண்டைக்கு வைண்ட் அப் பண்ணுவோமா இதை கிளாஸை? அடுத்த வகுப்பில் சந்திப்போம். என்ன? ஓகே, thank you very much. Okay, thank you sir. Assalamu alaikum, good night, bye. Walaikum salam. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் அப்புறம் வகுப்பில் கேட்டுக்கொள்ளுங்க அடுத்த வகுப்பில். ரைட், thank you very much. ஓகே.